லைக் கொஸ்டின் சால்வ் பண்ணும் போதே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இப்ப யாருக்குமே, அதாவது இப்ப என்ன எடுத்துக்கலாம், இல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு 10 பேருக்கு வந்து சவுண்ட் அப்படின்றது ஓகே. சவுண்ட்னா வந்து ஒலி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சவுண்ட்லயே வந்து நிறைய விதங்கள், நிறைய விஷயம் இருக்கு. ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க, வேவ் லென்த்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பிட்ச்ன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெசிபல் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் என்னது? அப்ப நான் தனியா உட்காந்துட்டு ஓகே சவுண்ட்னா வந்து யூனிட் வந்து டெசிபல், இந்த மாதிரி தனித்தனியா உட்காந்து பாயிண்டா எழுதாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கேள்வி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரே நேரத்துல மேல ஆங்கிலத்துல இருக்கும், கீழே தமிழ்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதன் மூலியமா ஒட்டுமொத்த சவுண்ட் அப்படின்ற டாபிக்கே ஒரு 15 கொஸ்டின்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சவுண்ட்ன்ற டாபிக்கே ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் கால்குலேஷன் இருக்கு, அப்ப அந்த கால்குலேஷன் அப்ளை பண்றதுக்கு சவுண்ட்ல எந்த ஃபார்முலா வேணும் அதையும் சேர்த்து அப்படியே நம்ம கொண்டு வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சவுண்ட்ன்ற டாபிக்கையும் முடிச்ச மாதிரி இருக்கும், எம்சிக்யூ சால்வ், அதாவது முந்தையாண்டு கேட்கப்பட்ட கேள்விகளையும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த அப்ரோச் ஆக்சுவலி நல்லா இருக்கு. எதுப்பா? இல்ல, இந்த அப்ரோச் ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நார்மலான ஒரு விஷயமா, எப்படி சொல்றது, ஒரு எப்பவும் போல ஒரு ரெகுலரா வந்து அது என்ன சவுண்டுன்னு எழுதி திருப்பி அதை உட்காந்துட்டு நம்ம என்னத்தை எழுதி அது வந்து ஒண்ணுமே புரியாது. அப்ப நம்ம எழுதுறோமே தவிர எக்ஸாம்ல எந்த பாயிண்ட், இப்போ ஒரு சவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சவுண்டோ இல்ல ஏதோ பேர் என்ன எலக்ட்ரிசிட்டியோ இல்ல வந்து ஹீட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி கேள்வி கேட்கறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும்ல. சோ அப்படி கேள்வி கேட்காம தெரிஞ்சு நம்ம நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எதுல இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுக்கவே முடியும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஃபுல் கிளாஸ்லயும் அதுல எடுக்கன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் கிளாஸ் வந்து நான் இந்த மாதிரி இருக்க போகுது. இன்கேஸ் உங்க எல்லாருக்குமே அது ஓகேவா இருந்தா மட்டும்தான் அதை கண்டினியூ பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகே, ஏன்னா பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா பயாலஜி இருக்கு. ஸோ அப்படின்றப்ப வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் சயின்ஸ், ஏன்னா சயின்ஸ் அப்படின்றது ஆர்ஆர்பியில் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அப்படின்றப்ப ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச், ஒரு பெஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம அதுக்கு கொடுத்தா அது கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அது கொடுக்க முடியும். ஓகே, புரிஞ்சுது சார். ஸோ அப்படின்னா இந்த வீக் ஹிஸ்டரி கண்டினியூ இல்ல பண்ணிட்டு இப்ப இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், சரி இன்னைக்கும் நாளைக்கும் வந்து மெடிவல் ஹிஸ்டரி நான் வந்து முடிச்சிருவேன். ஓகே, இன்னைக்கு மேக்ஸிமம் முடிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். திருப்பி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபுல்லா வந்து பிசிக்ஸே வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 5 to 6 days வந்து போகும். ஓகே, நான் சொல்ற மாதிரி என்னுடைய அப்ரோச், இப்ப நான் சொன்ன அப்ரோச் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்ப நான் சொன்ன அப்ரோச் வந்து முதல் நாள் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி கொண்டு போறேன். இன்கேஸ் எல்லாருக்குமே அது ஓகேவா இருந்தா மட்டும்தான், ஒரு 5 பேர் 6 பேருக்கு அது ஓகே இல்லைன்னா கூட வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகே, சோ அதனால ஏன்னா இந்த மாதிரி அப்ரோச் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நடத்திருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ அப்படின்றப்ப இந்த மாதிரி கொண்டு போறப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு குட் ஈவினிங், ஒரே ஒரு செகண்ட். இப்பதான் சார் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். நீங்க என்ன அப்ரோச் புரியல, எப்படி நடத்தலாம்னு சொல்றீங்க சார்? இல்ல இது ஆக்சுவலா வந்து சயின்ஸுக்கு இப்ப இன்னைக்கும் நாளைக்கும் வந்து ஹிஸ்டரி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அப்படின்ற அப்ரோச் வந்து அது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா வந்து எம்சிக்யூல இருந்து, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து முந்தையாண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, அதுல இருந்து கம்ப்ளீட் டாபிக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஃபுல் ஆப்ஷன். இப்ப சவுண்ட்ல வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வியில இருக்கிற அதுக்கான ஆன்சரை வந்து எப்படி கொண்டு வரலாம், ஒரு ஷார்ட்கட், நிறைய ஷார்ட்கட்ல இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு எக்ஸாம்ல வந்து 100 கொஸ்டின் இருக்குன்னா 100க்கு வந்து 100ஐயுமே வந்து நம்மளுடைய அறிவால வந்து அதை போட முடியாது. ஒரு சில ட்ரிக் இருக்கு, ஒரு சில ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, இப்படி இருக்குது, நம்மளுக்கு அந்த கொஸ்டினை பத்தி எந்த ஒரு நாலேஜ் இல்லைன்னா கூட வந்து நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஈஸியா வந்து எழுத முடியும். அது எல்லாத்துக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஒரு சில சின்ன வார்த்தையில ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த எம்சிக்யூ மூலியமா நம்ம வந்து கத்துக்க முடியும். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சவுண்ட் அப்படின்ற டாபிக்ல சொன்னேன். பிசிக்ஸ்ல ஒரு சவுண்ட் அப்படின்ற டாபிக் இருக்குன்னா அந்த சவுண்ட்ன்ற டாபிக்ல என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது எல்லா ஆங்கிலையுமே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி, அதாவது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தான் ரெண்டுத்திலையும் கம்பைல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து நம்ம இந்த சவுண்ட்ன்ற டாபிக்கை எம்சிக்யூ மூலியமா ஃபுல்லா கவர் பண்ணும். அப்ப சவுண்ட்ன்ற டாபிக்கும் முடிஞ்சிடும், எம்சிக்யூ முடிஞ்சிடும். அதாவது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது முடியும். ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல முடிஞ்சதுனால அது எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஆனா இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் நான் கொண்டு போவேன். இன்கேஸ் எல்லாருக்கும் ஓகேவா இருந்தா அது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். ஓகே, டன். சரி, ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்குமா? ஆமா, ஆமாப்பா, ஆமா. ஓகே சார், மண்டே டு ஃப்ரைடே. இல்ல மண்டே ஆக்சுவலா வந்து டேட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா வந்து பிசிக்ஸ் இருக்கும். ஒரு 3 days வந்து பிசிக்ஸ் தான் இருக்கும்.
ஓகே சார். எல்லாருமே கண்டிப்பா வந்துருங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க ஹிஸ்டரி ஆகட்டும், ஜியோகிராஃபி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், அது நீங்க எந்த புக்ல வேணாலும் படிக்கலாம். ஆனா படிச்சாலுமே ஒரு சில ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டில வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில கான்செப்ட் புரியாது. ஓகேயா? ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு புக்லயும் ஒரு விதமா இருக்கும். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். இன்னொன்று வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து நிறைய புக்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியம் இல்லை அப்படின்றது வந்து கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம அதே நேரத்தில் எம்சிக்யூ சால்வ் பண்ணா அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அப்ரோச்ல நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுல இந்த மாதிரி அப்ரோச்ல நம்ம கொண்டு போய் பார்ப்போம். இன்கேஸ் அது அனைவருக்குமே ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஏன்னா அது வந்து ரிவிஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தட். ஓகே, ஏன்னா இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்து வந்து நீங்க படிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து கிளாஸ்க்கு போலாம். நான் வந்து போன கிளாஸ் நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டா? எக்ஸாம் டேட் எப்போங்க சார்? அது தெரியலப்பா. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் சொல்லலாம் ஒரு மாசத்துல வரும் அப்படின்ட்டு. நம்ம நேரத்துக்கு திருப்பி ஒரு 3 மாசம் தள்ளி போட்டானா என்ன பண்றது? சோ அந்த மாதிரிதான். ஏன்னா நம்மளுக்கு எப்போ வரும்ன்றது சொல்ல முடியாது. பட் ஆனா ஸ்பெகுலேஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இருக்கலாம் ஒரு 30, 45 டேஸ், 50 டேஸ், 60 டேஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு சில நேரத்துக்கு வந்து நம்ப முடியாது, சீக்கிரமா வந்தாலும் வரலாம். சோ அதனால நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கலாம். ஆனா நம்ம இப்ப போற ஸ்பீடு வந்து கரெக்டான ஸ்பீடு. ஓகே சார், ஒரு லாஸ்ட் சார், ஒரு 60 டேஸ்ல மேக்ஸிமம் இத நம்ம படிச்சிட முடியுங்களா சார்? எது இல்ல, நார்மலா இந்த கிளாஸ் நம்ம இப்ப டெய்லி கண்டக்ட் பண்றோம் இல்லைங்களா சார்? இந்த ஸ்பீட்ல போறோம்னு சொன்னீங்களா சார்? அதுக்குள்ள நம்ம கவர் பண்ணிட முடியுமா சப்ஜெக்ட்னு கேக்குறேன் சார். ஆக்சுவலா கிளாஸ்ல கவர் பண்றது பிளஸ் கிளாஸ்ல சொல்றத கவர் பண்றது. அது மீன்ஸ் இப்ப நான் சொல்றேன் தெரியுமா, நான் கொடுக்குற எம்சிக்யூஸ் வந்து கரெக்டா அன்னைக்கு நீங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கவர் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம், சாலிடா முடிச்சிடலாம். ஓகே சார். சரி, ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்குமே தெரியுதா? கிளாஸ் 6 ஹிஸ்டரி எல்லாமே எழுதி இருக்கிறது தெரியுதுங்க சார். இப்ப நான் எழுதுறதும் தெரியுதா? தெரியுதுங்க சார். சரி, ஓகே, டன் டன் டன். எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல போட்டுறீங்களா? ஓகே, இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் கரெக்டா. அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து அலை தர்வாசா அப்படின்ற ஒண்ண கட்டினாரு. இது வரைக்கும் நம்ம கரெக்டா பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, சரி, இப்ப நெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். நான் அதே மாதிரி எப்பவும் போலதான் கிளாஸ் அப்படின்றத நான் வந்து கரெக்டா ஒரு 8:20 வரைக்கும் எடுக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 8:20 இருந்து 8:30 வரைக்கும் என்னென்ன டவுட் இருக்கோ அனைத்துமே கேளுங்க. நான் இப்போ இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எவ்வளவு டவுட் கேட்டாலும் 8:20க்கு அப்புறம் நீங்க கடைசி ஒருத்தர் டவுட் கேட்கற வரைக்கும் நான் வந்து எல்லாருக்குமே சொல்லி முடிச்சுட்டு தான் நான் வந்து ஆஃப்லைன் போவேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, அலை தர்வாசா அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டி வச்சிருப்பார். சரி, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யாருக்கு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜிக்கு. சரியா? நீங்க ஒரு இல்ல ஆக்சுவலா வந்து போன கிளாஸ் இருங்க ஒரே ஒரு செகண்ட். சார் மியூட் போட்டேன் சார், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஓகே, டன். சரி, ஓகே. ஆக்சுவலா 7:15 அப்படின்றது நான் போன கிளாஸ் மட்டும்தான் 7:15. மற்றபடி இனிமே எல்லாமே 7 தான்ப்பா. போன கிளாஸ் மட்டும்தான் 7:15. ஓகே, ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஓகே, ஓகே. இன்கேஸ் லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா குரூப்ல ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. பட் ஆனால் 7 தான் நார்மலான டைம். 7 அப்படியே இல்லைன்னா முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி நம்மளுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, சரி. இப்ப அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கரெக்டா நோட் ரிவைஸ் பண்ணிருங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கம்மியா படிச்சிருப்போம். அதுக்கடுத்து செகண்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி தேர்ட் கிளாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்னைக்குள்ளது அன்னைக்கே முடிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் வந்து கரெக்டா ஈஸியா இருக்கும். அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு, அதாவது இப்ப நம்ம வந்து 8:30 வரைக்கும் படிக்கிறோம். 8:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. 8:30 அந்த 8:30க்கு அப்புறம் வந்து ஒரு சில பேரால ஃபுல்லா உட்காந்து படிக்க முடியாது. கொஞ்சம் ஏன்னா காலையில இருந்து படிக்கிறவங்க இருக்கலாம். ஆனா நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னைக்கு இப்போ என்ன 27
இன்னைக்கு வந்து ஆமாங்க. நம்ம ஒரு 8:30 வரைக்கும் நான் எடுக்கிறேன். நான் ஏன் சொல்றேன், ஒரு 8:30க்கு நான் கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 9 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, இல்ல வந்து டிவி பாருங்க, ஏதாச்சும் ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 9ல இருந்து கரெக்டா ஒரு 9:30 அல்லது 9:20 ஒரு 20 நிமிஷம் போகுது, 20 நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த 20 நிமிஷம் நீங்க கிளாஸ்ல எடுத்த நோட்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த நோட்ஸை வெறுமனையா ரீடு மட்டும் பண்ணுங்க. சரியா? நான் சொல்றது வந்து பாத்துட்டீங்கன்னா படிக்க சொல்லல. சரியா? நான் படிக்க சொல்லவே இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கிற நோட்ஸை ரீட் மட்டும் பண்ணுங்க. திருப்பி அந்த ரீட் பண்ணீங்கல்ல, நாளைக்கு காலைல எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே அதை உட்காந்து படிங்க. சரியா? நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் வந்து எந்திரிச்ச உடனே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு இதை உட்காந்து படிங்க. அப்போ வந்து அது ஈஸியா ஞாபகம் இருக்கும். காரணம் என்ன, இப்ப நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது, அது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உடனே வந்து இந்த சிட்டி அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். இந்த சிட்டி அப்படின்றத வந்து எடுத்துட்டு இது வந்து சிரி அப்படின்றது எழுதியிருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த சிட்டி அப்படின்னா என்ன, அப்போ திடீர்னு ஒரு சில பேர் ஃபவுண்டட், ஏன் சிட்டிக்கு நடுவில் இங்கே ஏரோ மார்க்ல ஃபவுண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஏன் பிராக்கெட்ல டெல்லி போட்டிருக்காங்க அப்படின்றது மறந்துடும், கண்டிப்பா மறந்துடும் அடுத்த நாள் காலையில் படிச்சீங்கன்னா. ஆனா இன்னைக்கு நைட்டே வந்து எடுத்து படிக்கிறப்போ வந்து அது என்ன ஆகுனா, ஓகே நம்ம வந்து இதுக்காக தான் நம்ம வந்து இதை எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அதனாலதான் சொல்றேன். அதே நேரத்தில் இன்னொன்னு, நீங்க இப்ப பாக்குறதுக்கு தான் வந்து நம்ம நோட்ஸ் அப்படின்றது குட்டியா இருக்கும். ஆனா ஹிஸ்டரி முடிக்கிறப்ப அது ஒரு பெரிய பல்கான ஒரு மெட்டீரியல் இருக்கும். பல்கான மெட்டீரியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்ட் நீங்க எழுதியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போ அது வந்து அப்பப்போ படிக்கிறது மட்டும்தான் பெஸ்டா இருக்கும். நான் ஆல்ரெடி இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரி இதை வச்சா முடிக்க முடியுமான்னு கேட்டா, ஆல்ரெடி நான் சொன்னதுதான் கிளாஸ் நோட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் ரெண்டுமே போதுமானது. ஓகே சார் இப்போ சார் நீங்க நடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார் மார்க் டெஸ்ட்ல. ஓகே ஹர்ஷவர்தனா பீரியட் அப்ப சைனா டிராவலர் ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல, ஹுவான்சாங் வந்திருப்பாரு. அவங்க கேட்டிருந்தாங்க சார். சரி. ஆக்சுவலா நம்ம இதுன்றது கிடையாது, மார்க் டெஸ்ட் கூட கிடையாது, ரியல் டெஸ்ட்லயே அவ்வளவு கொஸ்டின் வருது. சரியா? அதனாலதான் சொல்றேன், கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் அந்த பிடிஎஃப் போதுமானது. ஓகேயா? சரி, இப்ப நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப அலாவுதீன் கில்ஜிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1336. இந்த 1336ல அலாவுதீன் கில்ஜி இறந்து போயிடுவார். சரியா? 1336ல அலாவுதீன் கில்ஜி இறந்து போவார். சரி, இவர் இறந்து போனதுக்கு காரணம், எப்படி இறந்து போவார் அப்படின்னா, இவரை கொன்றுவாங்க. கொன்னது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மாலிக் கஃபூர். இந்த மாலிக் கஃபூர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு படை தளபதி அப்படின்ட்டு பார்த்தோம். சரியா? சரி, இப்ப மாலிக் கஃபூர் கொன்றுவார். மாலிக் கஃபூர் கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கில்ஜி இடத்துல வந்து வரமாட்டார், அதாவது அரசரா வரமாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்து நிறைய பேர் இருந்தாங்க. சரியா? அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்தே நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க. ஸோ அதனால வந்து மாலிக் கஃபூரால வந்து அரசரா வர முடியல. ஏன்னா மாலிக் கஃபூர் வந்து படை தளபதியா தான் இருந்தார். ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற அந்த பதவிக்கு வர மாதிரி வந்து ஒரு அந்த அளவுக்கு எல்லாம் பவர்ஃபுல்லா இல்ல. சரி, அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா, அதுக்கடுத்து குதுபுதீன் துக்ளக் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் வந்து நசிருதீன் முகமது ஷா துக்ளக் அப்படின்ற ஒருத்தர் வராரு. சரி, இந்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவது நசிருதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் வந்து குதுபுதீன் கில்ஜி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வராங்க. திருப்பி கடைசியில எல்லாரையுமே வந்து தோக்கடிச்சுட்டு ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா காசி மாலிக். இந்த காசி மாலிக் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவருமே அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு படை தளபதியா தான் பார்த்தோம். உங்க நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இங்க எழுதியிருப்பேன், இருக்கு நானே காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம போன கிளாஸை எழுதியிருக்கோம். அதாவது அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதிகளா மாலிக் கஃபூர் மற்றும் காசி மாலிக் அப்படின்றத போன கிளாஸ்ல நம்ம எழுதியிருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த வந்து நான் கிளாஸ் 6 போட்டு எழுதுட்டா, இருங்க ஒரே ஒரு செகண்ட். ஓகே, சரி. இப்ப 1336ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜியை கொன்றுவாங்க. கொன்னது யாருன்னா மாலிக் கஃபூர். ஆனா மாலிக் கஃபூர் வந்து அவருடைய பதவிக்கு வர மாட்டாரு. அடுத்து நிறைய பேர் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் வருவாங்க. கடைசியில எல்லாருக்கும் அப்புறம் வர்றது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது காசி மாலிக் அப்படின்றவர் தான். ஓகே, காசி மாலிக். இந்த காசி மாலிக் தான் யார் தெரியுமா? துக்ளக் வம்சத்தை ஆரம்பிக்கிறவர். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல, சாரி,
ஃபர்ஸ்ட் என்ன அடிமை வம்சம் பார்த்தோம், அடிமை வம்சம், அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம், அதுக்கப்புறம் சையீது வம்சம், லோடி வம்சம் அப்படின்ட்டு அதுல இந்த மூன்றாவது ஒரு வம்சமான துக்ளக் வம்சத்தை நிறுவுறது தோற்றுவிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த காசி மாலிக் தான். காசி மாலிக். ஓகே, துக்ளக் வம்சத்தை தோற்றுவிப்பவர் யாருன்னா காசி மாலிக். ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்ப அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி எல்லாம் பார்த்தோம். சரியா? இப்ப ஜலாலுதீன் கில்ஜியினுடைய உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் ஃபிரூஸ் அப்படின்னு பார்த்தோம். ஜலாலுதீன் கில்ஜியினுடைய உண்மையான பெயர் மாலிக் ஃபிரூஸ் பார்த்தோம். ஆனா அந்த கில்ஜி வம்சத்தை ஆரம்பிக்கிறப்ப இந்த மாலிக் ஃபிரூஸ் என்னவா பெயர் மாத்துவாரு? ஜலாலுதீன் ஃபிரூஸ் கில்ஜி அப்படின்ட்டு பேர் மாத்திட்டு கில்ஜி வம்சத்தை ஆரம்பிப்பார் அப்படின்றது பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயுமே இந்த காசி மாலிக் துக்ளக் வம்சத்தை ஆரம்பிக்கிறப்ப என்னன்ட்டு பேர் மாத்திட்டு ஆரம்பிப்பார். பேர் மாத்த மாட்டாரு. அவருடைய பேர் என்னவா இருக்கும்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்ற பெயரோட ஆரம்பிப்பார். என்ன பேர் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்ட்டு. ஓகே, சோ அப்ப அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த வம்சம்னா துக்ளக் வம்சம். துக்ளக் டைனாஸ்டி. டைனாஸ்டினா வம்சம், டைனாஸ்டி. ஓகே, டைனாஸ்டினா வம்சம். சரி, இப்ப இந்த துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆட்சி செய்தது வந்து 1320 இருந்து 1414 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அப்படின்னா 94 வருடங்கள் துக்ளக் வம்சம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதாவது டெல்லி சுல்தானியம் இருக்குல்ல, டெல்லி சுல்தானியம், அந்த டிஎஸ்ன்னு போடுறேன், டெல்லி சுல்தானியம், அதாவது டெல்லி சுல்தானியம்லயே அதாவது அதிகமா ரூல் பண்ணது, ரூல் அப்படின்னு போட்டு ஆரோ மார்க் மேல போடுறேன், ரூல் அப்படின்னா அது ஆரோ மார்க் மேல போடுறேன். அதிகமா ரூல் பண்ணது எந்த வம்சம் அப்படின்னா அது துக்ளக் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். சரியா? சரி, இப்ப இந்த துக்ளக் வம்சத்துல முதல் அரசரா யார் பார்க்க போறோம் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். ஓகே, துக்ளக் வம்சத்துல முதல்ல பார்க்க போறவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் தான். ஓகே, கூட சொல்லுங்க. துக்ளக்கா? துக்ளக் வம்சத்தை பத்தி ஒரு கூட சொல்லுங்க சார். துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 1320 இருந்து 1414 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள். அதாவது 94 வருடங்கள். இந்த இதை பாக்குறப்ப வந்து கிட்டத்தட்ட டெல்லி சுல்தான் இருக்குல்ல, டிஎஸ் போடுற டெல்லி சுல்தானியத்திலேயே அதிகமான வருஷம் ரூல், சரியா, அதிகமான வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது துக்ளக் வம்சம் தான். 94 வருஷம். ஓகே, சரி. இந்த கியாசுதீன் துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 1320 இருந்து 1325 வரைக்கும் தான் ஆட்சி செய்வார். ஒரு 5 வருஷம் மட்டும்தான். ரைட்டா? சரி, இந்த கியாசுதீன் துக்ளக் ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிருப்பார். சரியா? ஃபவுண்டட் சிட்டி, ஒரு நகரத்தை தோற்றுவித்திருப்பார். அந்த நகரம் பெயர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா துக்ளக்காபாத். நகரம் பெயர் என்ன அப்படின்னா துக்ளக்காபாத். இந்த துக்ளக்காபாத் எங்க இருக்குது அப்படின்னா டெல்லியில இருக்கு. அட் டெல்லி, துக்ளக்காபாத் டெல்லியில இருக்கு. இந்த கியாசுதீன் துக்ளக்கு ஒரு பையன், சரியா? பையன் பெயர் என்ன அப்படின்னா ஜவுனா கான். மகனுடைய பேரு ஜவுனா கான். ஓகே, ஜவுனா கான் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமான பேர். சரியா? ஜவுனா கான் அப்படின்ற ஒரு நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்ப்போம் யார் அப்படின்னா ஜவுனா கான். சரி, அடுத்து கியாசுதீன் துக்ளக் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்ப இறந்து போவார்னா 1325 இறந்து போவார். சரியா? 1325 இறந்து போயிடுவார். அப்ப அடுத்து யார் வரார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஜவுனா கான் தான். ஜேகேன்னு போட்டுருக்காங்க, ஜேகேனா ஜவுனா கான், அவர் பையன் தான் வருவார். இந்த ஜவுனா கான் தன்னுடைய பெயரை என்னன்ட்டு வச்சுக்குவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முகமது பின் துக்ளக் அப்படின்ட்டு வச்சுக்குவார், மாத்தி வச்சுக்குவார். முகமது பின் துக்ளக் அப்படின்ட்டு பெயர் வச்சுக்குவார். சோ அப்ப அடுத்து வந்த அரசர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஆனா முகமது பின் துக்ளக்குடைய உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னா ஜவுனா கான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்ப அடுத்த பேஜ் மாத்தட்டா? ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க அல்லது போட்டோ எடுத்துக்கோங்க. என்னதுங்க சார்? அந்த சார் இப்போ 1320 அது என்ன சார் புரியல. அதாவது 1320 to 1414 துக்ளக் வம்சத்தை சார்ந்த அரசர்கள் ஆட்சி செய்திருக்கார்கள். நிறைய துக்ளக் அரசர்கள் வந்திருப்பாங்க. அவங்க வந்து 1320 இருந்து 1414 வரைக்கும் 94 வருடங்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்க சார். ஓகே,
சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் தான் யார் வரார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முகமது பின் துக்ளக். யாருன்னா முகமது பின் துக்ளக் அப்படின்ற ஒரு அரசர் வந்து பாத்துட்டீங்கன்னா வராங்க. மியூட்ல போட்டுருங்க, யாராச்சும் மியூட்ல போடலன்னா மியூட்ல போட்டுருங்க. இந்த முகமது பின் துக்ளக் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்யறாருன்னா 1325 இருந்து 1351 வரைக்கும். சரியா, கிட்டத்தட்ட 26 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறார். 26 வருடங்கள். சரி, முகமது பின் துக்ளக் முகமது பின் துக்ளக் பத்தி என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, முகமது பின் துக்ளக்னுடைய கண்டெம்பரரினா முகமது பின் துக்ளக் வாழ்ந்த சமகாலத்தில். கண்டெம்பரரி அப்படின்னா சமகாலம். சரியா, கண்டெம்பரரி அப்படின்னா சமகாலம். சோ முகமது பின் துக்ளக் வாழ்ந்த சமகாலத்தில் தான் என்ன உருவாச்சு அப்படின்னா சவுத்துல, சரியா, தென்னிந்தியாவில் என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னா விஜயநகர பேரரசு உருவானது. 1336 விஜயநகர பேரரசு, விஜயநகர் கிங்டம், விஜயநகர பேரரசு உருவானது முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியின் போதுதான். அடுத்து 1347 பாமணி சுல்தானியம். பாமணி இது பார்ப்போம். முகலாயர்கள் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள் முடிச்சதுக்கு அப்புறம் விஜயநகரம், பாமணி பத்தி பார்ப்போம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த இரண்டுமே தென்னிந்தியாவில தான். பாமணி கிங்டம், பாமணி பேரரசு. சோ அது வந்து யாரின் ஆட்சியின் போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா முகமது பின் துக்ளக் மேல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, மேல டெல்லியில. சோ இவங்க அது நோட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். சரி, ஓகே, ஸ்லோவா சொல்றேன். இப்ப என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முகமது பின் துக்ளக் இருக்கிறார்ல, முகமது பின் துக்ளக்குடைய சமகாலம், கண்டெம்பரரினா சமகாலம். அவர் சமகாலத்தில் முகமது பின் துக்ளக் ஆட்சியின் போது அதே சமகாலத்தில் 1336 விஜயநகர பேரரசு கீழே உருவாகுது. இப்ப இப்படி இருக்குது, இந்தியா இப்படி இருக்குதுன்னா முகமது பின் துக்ளக் இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. விஜயநகர பேரரசும் பாமணி பேரரசும் இங்க உருவாக்கிட்டு இருக்கு. கரெக்டா, சமகாலத்துல வந்து இது உருவாச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. சரி, அடுத்து இதே முகமது பின் துக்ளக் காலத்தின் போதுதான் ஒரு டிராவலர் வராரு. டிராவலர்னா பயணி. ஹர்ஷவர்தனா டைம் பீரியட்ல வந்து சீனாவிலிருந்து ஹுவான்சாங் வந்தார்ல, நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் ஒரு டிராவலர் வராரு. எந்த நாட்டிலிருந்து வராருன்னா மொராக்கோ அப்படின்ற நாட்டில இருந்து வராரு. மொராக்கோ. அந்த டிராவலர் பெயர் என்ன அப்படின்னா இபான் பட்டுட்டா. IBN பட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இபான் பட்டுட்டா. இபான் பட்டுட்டா. இந்த இபான் பட்டுட்டா ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார், ஒரு நூல். அந்த நூலின் பெயர் வந்து என்னன்னா ரிஹ்லா. நூலின் பெயர் ரிஹ்லா அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது, இந்த முகமது பின் துக்ளக் ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிருப்பார். சரியா, ஒரு நகரத்தை உருவாக்கியிருப்பார். சிட்டி ஃபவுண்டட், ஒரு நகரத்தை உருவாக்கியிருப்பார். அந்த நகரத்தின் பெயர் ஜஹன்பனா நகரம். ஜஹன்பனா நகரம். இந்த ஜஹன்பனா நகரம் எங்க இருக்குது அப்படின்னா டெல்லியில இருக்கு. அட் டெல்லி. ஜஹன்பனா நகரம் எங்க இருக்குது அப்படின்னா வந்து அது டெல்லியில் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தலைநகரத்தை மாத்திருப்பாரு, கேபிட்டல். சரியா, இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா தலைநகரத்தை மாத்திருப்பார். சரி, எங்க இருந்து எங்க மாத்துவார்? ஏன்னா இப்ப வரைக்கும் தலைநகரம் எங்க இருக்குதுன்னா டெல்லியில தான் இருக்கு. ஏன்னா நம்ம இல்துமிஷ் இதுல பார்த்தோம்ல, அதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இல்துமிஷ் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து லாகூர்ல இருக்க தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்திருப்பார். இல்துமிஷ், ஓகே, யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக்னுடைய மருமகன் மற்றும் அடிமை, ஸ்லேவ் ஆஃப் த ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிமையின் அடிமை அப்படின்ட்டு. சோ இல்துமிஷ் மாத்திருப்பாரு. அதுல இப்ப வந்து தலைநகரம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. இப்ப இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா டெல்லியில இருந்து தலைநகரத்தை மாத்துறாரு. எங்க மாத்துறாரு? தேவகிரிக்கு. தேவகிரி. அடுத்து இந்த தேவகிரின்ற பேரை மாத்துறாரு, நேம், பெயரை மாத்துறாரு. என்னன்னு மாத்துறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தௌலதாபாத். தௌலதாபாத் அப்படின்ட்டு பெயரை மாத்துறாரு. அடுத்து திருப்பி என்ன பண்றாருன்னா தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கே திருப்பி தலைநகரத்தை மாத்துறாரு. ஓகே, அதாவது டெல்லியில இருந்து தேவகிரி. ஃபர்ஸ்ட் தேவகிரி எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. தேவகிரி மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. MAHன்னு போடுறேன். MAHனா மகாராஷ்டிரா. சோ டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. தேவகிரின்ற பெயரை தௌலதாபாத்னு மாத்துறாரு. திருப்பி தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கே திருப்பி மாத்திடுறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, முகமது பின் துக்ளக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விவசாயம். விவசாயம் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர். விவசாயம் ரிலேட்டடா ஒரு கடன்கள் வந்து கொடுக்கிறார்.
விவசாயத்திற்கு ரிலேட்டடா ஒரு கடன்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த கடன்களின் பெயர் வந்து தக்காவி கடன்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கடன்கள் அப்படின்னா தக்காவி கடன்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தக்காவி கடன்கள், தக்காவி லோன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் பேஜ் போறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் இதுல இந்த டிராவலர் அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி ஓகே, மியூட்ல போடுங்க. முகமது பின் துக்ளக் டைம் பீரியட்ல வந்து ஒரு பயணி ஒருத்தர் வராரு. அந்த பயணி எந்த நாட்டுல இருந்து வராரு, அதாவது கண்ட்ரி. மியூட்ல போடுங்க, மியூட்ல போடுங்க, கொஞ்சம் மியூட்ல போடுங்க. பயணி வந்து ஒரு நாட்டுல இருந்து வராரு. அந்த நாடு வந்து எந்த நாட்டுல இருந்து வராருன்னா மொராக்கோல இருந்து வராரு. அந்த இது அவர் யார் பேர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இருங்க ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஒரு செகண்ட் எல்லாரும் கொஞ்சம் இருங்க, நான் வந்து நானே இது பண்றேன். ஒரே ஒரு செகண்ட். சரி ஓகே, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். சரி ஓகே, சரி ஓகே நான் சொல்லிட்டேன், அவங்க வந்து மியூட்ல போட்டுருவாங்க. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நீங்க கேட்டீங்க தெரியுமா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு முகமது பின் துக்ளக் டைம் பீரியட்ல ஒரு பயணி வராரு. அந்த பயணி வந்து எந்த கண்ட்ரில இருந்து வராரு அப்படின்னா, எந்த நாட்டுல இருந்து வராருன்னா மொராக்கோ அப்படின்ற நாட்டுல இருந்து வராரு. அந்த பயணியின் பெயர் வந்து என்ன அப்படின்னா இபான் பட்டுட்டா. அந்த பயணி எழுதிய நூலின் பெயர் வந்து என்ன அப்படின்னா ரிஹ்லா அப்படின்ற ஒரு நூல். ஓகே, சரி அடுத்தது பாருங்க சார். இந்த அக்ரிகல்ச்சர் மட்டும் சொல்லிருங்க சார். எது அக்ரிகல்ச்சர்? அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா விவசாயம் அப்படின்றதுக்காக ஒரு கடன்கள் வந்து கொடுத்திருப்பார் மக்களுக்கு. என்ன கடன் அப்படின்னா தக்காவி கடன்கள், தக்காவி அப்படின்ற ஒரு கடன்கள். ரைட்டா? ஓகே சார். அடுத்து அதே நேரத்துல விவசாயத்திற்கு ஒரு துறையும் தனியா ஆரம்பிச்சிருப்பார், ஒரு துறை. சரியா? என்ன துறை அப்படின்னா திவான் ஐ கோஹி அப்படின்றது. சரியா? திவான் ஐ KOHI. சரியா? கோஹி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். சரியா? இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு துறை, டிபார்ட்மெண்ட், DEPT போடுறேன், டிபார்ட்மெண்ட். ஒரு துறை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. என்னன்னா திவான் ஐ கோஹி அப்படின்ற ஒரு துறை. திவான் ஐ கோஹி. சரி, அடுத்தது பாருங்க. சோ முகமது பின் துக்ளக் வந்து அதுக்கு அடுத்து 1351 போல அவர் இறந்து போயிடுவார். 1325 இருந்து 1351 தானே பார்த்தோம். அதுல வந்து 1351 வந்து முகமது பின் துக்ளக் இறந்து போயிடும். இப்ப முகமது பின் துக்ளக்கு அடுத்து யார் வரார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்ற ஒருத்தர் வருவார். யார் அப்படின்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஃபிரோஸ் ஷா. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். அது தக்கவி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குங்களா சார்? ஆக்சுவலா அது எல்லாமே வந்து வேற ஒரு மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா தக்காவி கடன்கள் அப்படின்றது வந்து விவசாயத்திற்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தை தான் தக்காவி. அதாவது வந்து ஒரு நிலத்துல வந்து பயிர் விளைவிக்க முடியும், ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா விளைவிக்காம இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட கடன்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தக்காவி கடன்கள். தக்காவி கடன்கள் தக்காவி அப்படின்றது ஆங்கில வார்த்தை கிடையாது, அது வேற ஒரு மொழியிலிருந்து, அரபு மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. ஓகே சார். இப்போ ரீசெண்டாவது தர்காரி அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இல்லைங்களா சார்? எது 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 இப்ப வந்து தர்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேம் வந்து ஒரு இது வேர்டு ஒன்று யூசிங்ல இருக்கு. சேம் அந்த மாதிரி இல்லைங்களா? அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட சேமா இருக்கும், ஒரே மாதிரி அப்ப இருந்த மாதிரியே இருக்காது, பட் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். சார் பட் இந்த லோன் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும்ல சார்? எது ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா முகமது பின் துக்ளக் கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் வந்து ஃபெயிலியர் தான். அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய படிச்சவர் இவர் தான். ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்கச்சக்க திட்டங்கள் கொண்டு வருவாரு. அந்த அனைத்து திட்டங்களுமே ஃபெயிலியர் தான்.
சரியா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. அவர் தலைநகரத்தை மாத்துவாரு, டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. ஆனா என்ன பண்றாரு, அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிரும். திருப்பி உடனே தௌலத்தாபாத்ல இருந்து திருப்பி டெல்லிக்கே மாத்திரும். அதனாலதான் முகமது பின் துக்ளக் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் படிச்சிருக்காரு அப்படின்றதுனால வந்து, ஆனா அவர் திட்டங்கள் அனைத்துமே கம்ப்ளீட்டா ஃபெயிலியரான திட்டங்கள் தான். சரியா? கம்ப்ளீட்டா அவருடைய திட்டங்கள் அனைத்துமே ஃபெயிலியரான ஒரு திட்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஃபிரோஸ் ஷா துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் இவர் 1351 இருந்து 1389 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செய்யறாரு. அதுக்கடுத்து இந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் என்ன பண்றாருன்னா, ஜிஸ்யா அப்படின்றது ஒரு வரி. சரியா? ஜிஸ்யா டாக்ஸ். நார்மலா ஜிஸ்யா அப்படின்றது வந்து என்னன்னா, ஜிஸ்யா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு வரி தான். சரியா? அது ஒரு டாக்ஸ். யார் பே பண்றதுன்னா, பெய்டு பை நான் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களால் கட்டப்படும் வரி தான் ஜிஸ்யா அப்படின்ற வரி. சரியா? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களால் கட்டப்படும் வரி தான் ஜிஸ்யா அப்படின்ற வரி. ஜிஸ்யா அப்படின்ற வரியை வந்து எல்லாருமே ஹிந்து முஸ்லீம் இல்லைன்னா கட்டணும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து எல்லாருமே கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா பிராமின்ஸ் வந்து கட்டுற மாதிரி இல்லை. பிராமின்ஸ் வந்து கட்ட மாட்டாங்க. பட் ஆனா இந்த ஜிஸ்யா அப்படின்ற வரியை முதலாக பிராமின்ஸ் மேல போட்டது யாரு அப்படின்னா, பிராமின்ஸும் கண்டிப்பா கட்டி தான் ஆகணும்ட்டு போட்டது யார் அப்படின்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஜிஸ்யா வரியை கண்டிப்பா பிராமின்ஸும் கட்டணும் தான் அப்படின்ட்டு போட்டது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். அடுத்து இதே ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜுவாலாமுகி கோயில், ஜுவாலாமுகி கோயில் அதை வந்து என்ன பண்ணுவார்னா இடித்து தரமட்டமாக்குவார். எந்த கோயில் அப்படின்னா ஜுவாலாமுகி கோயில். இந்த ஜுவாலாமுகி கோயில் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கு. எங்க இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு தண்ணீர் வரியும் போட்டிருப்பார். சரியா? வாட்டர் டாக்ஸ், தண்ணீருக்கு வரி போட்டிருப்பார். அந்த வரியின் பெயர் என்ன அப்படின்னா, நேம்னு போடுறேன், நேம். தண்ணீர் வரி பெயர் என்ன அப்படின்னா ஹக் ஐ ஷ்ரிப் அப்படின்னு சொல்றாங்க. ஹக் ஐ ஷ்ரிப் அப்படின்ற ஒரு பெயர். சரியா? HAQ, ஹக் ஐ ஷ்ரிப் அப்படின்ற ஒரு வரி, தண்ணீருக்கான வரி. தண்ணீர் ரிலேட்டடா நிறைய வேலைகள் வந்து இவர் வந்து பண்ணியிருப்பார். சரியா? அதாவது கால்வாய்கள் வந்து கட்டுறது, நீர்ப்பாசன முறையை அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதனாலதான் நீர்ப்பாசனத்துறையின் தந்தை அப்படின்ட்டு ஃபிரோஸ் ஷா துக்ளக்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம், இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனத்துறையின் தந்தை அப்படின்ட்டு யார சொல்றாங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக்கையே சொல்றாங்க. ஓகே, இவர் தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்னொன்னு இருக்குது, இவருமே வந்து ஒரு சில துறைகள் வந்து கொண்டு வராரு. சரியா? ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து இவருமே ஒரு சில துறைகள் வந்து கொண்டு வராரு. அது என்னன்றதை பார்ப்போம். நான் அடுத்த பேஜ் மாத்திரம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கேன். ஜுவாலாமுகி டெம்பிள், அதாவது ஹிமாச்சல பிரதேசத்துல ஜுவாலாமுகி கோயில்னு ஒரு கோயில் இருக்குப்பா. அந்த கோயிலை வந்து இவர் வந்து இடித்து தரமட்டமாக்கி இருப்பார். கொஸ்டின் சிம்பிளா கேட்டுருவாங்க, ஜுவாலாமுகி கோயிலை இடித்து தரமட்டமாக்கியவர் யார்? அவ்வளவுதான், ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஓகே, ஓகே சார். சரி, சொல்லுங்க சார். ஃபிரோஸ் ஷா துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்கா சார்? அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா முகமது பின் துக்ளக்னுடைய அண்ணன் பையன் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். முகமது பின் துக்ளக்னுடைய பையனா இருக்க மாட்டாரு. ஃபிரோஸ் ஷா முகமது பின் துக்ளக்னுடைய அண்ணன் பையனா இருப்பார். ரைட்டா? அது அண்ணன் பையன் கிடையாது. நான் முகமது பின் துக்ளக்னுடைய அப்பா இருக்காரு தெரியுமா, யாருன்னா கியாசுத்தீன் துக்ளக். நம்ம பார்த்தது தெரியுமா, ஜவுனா கான் அப்படின்ட்டு, சாரி கியாசுத்தீன் துக்ளக் அப்படின்றது வந்து நம்ம வந்து யாருன்னு பார்த்தோம், காசி மாலிக் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியாசுத்தீன் துக்ளக்னுடைய அண்ணன் பையனா இருப்பார். முகமது பின் துக்ளக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் முறை வரும். சரி, அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தாலாம் நம்மள போய் கேட்க மாட்டாங்க. என்ன முறை வரும் அப்படின்றது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. நான் இன் கேஸ் ரிலேஷன் வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன். இல்லைங்க சார், படிக்கும்போது வரும் சார். அது இல்ல, நீங்க ஆக்சுவலா இப்ப என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு மியூட்ல போடுங்க ஒரு செகண்ட். எக்ஸ் அப்படின்ற ஒரு அரசர் இருக்கிறார் அப்படின்னா நான் எக்ஸ் அப்படின்ற அரசரை பத்தி பேசுறேன். இல்லைன்னா இப்ப ஏ அப்படின்ற ஒரு அரசர் இருக்கிறார், ஏ அரசரை பத்தி பேசுறேன்.
நான் பி பேசாம சி அரசரை பத்தி பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப ஏக்கும் சிக்கும் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் நம்மளுக்கு தேவைன்னு கேட்டா தேவை இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நடுவில் அப்ப பி இருக்காரு. பி ஏன் நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னா, பி வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இருந்திருக்க மாட்டாரு. அவர் வந்து அதிகமான வருடங்கள் வந்து ஆட்சி செய்திருக்க மாட்டார். திறம்பட ஆட்சி இருந்திருக்காது. திறம்பட எந்த போரும் செய்திருக்க மாட்டார். திறம்பட ஆட்சி இல்லாதனால அவங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் ஆனா ஏக்கு அப்புறம் நம்ம சி பார்ப்போம், சிக்கு அப்புறம் இ பார்ப்போம், இக்கு அப்புறம் ஜி பார்ப்போம். அப்ப நடுவில் இருக்கிற அரசர்கள்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவங்க திறம்பட ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப எந்த அரசர்கள் வந்து இம்பார்ட்டண்டோ அவங்க மட்டும் பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்தந்த அரசர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாபர் இருக்க, பாபருடைய பையன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய பையன் அக்பர், அக்பர் பையன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் பையன் ஷாஜஹான், ஷாஜஹான் பையன் அவுரங்கசீப். ஓகே, திருப்பி அதுக்கு அடுத்து அவுரங்கசீப் பசங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபருடைய ஒரே பையன் தான் ஹுமாயூன் கிடையாது, நிறைய பசங்க இருக்கிறாங்க. ஹுமாயூனுடைய ஒரே பையன் தான் அக்பர் அப்படின்றது கிடையாது, நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஹுமாயூன் பையன் அக்பர் மட்டும்தான் படிக்கிறோம். காரணம் ஏன்? ஏன்னா இவரு தான் திறம்பட ஆட்சி செய்திருக்கார். ஸோ அப்ப திறம்பட ஆட்சி செய்தவர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முக்கியம், அவங்களுடைய ரிலேஷன் அப்படின்றது முக்கியம். ரைட்டா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா, ப்ரீவியஸ் பேஜ் மட்டும் காமிங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் ஃபிரோஸ் ஷா துக்ளக்குமே ஒரு சில துறைகள் அப்படின்ற ஒன்ன கொண்டு வரார். என்ன துறை அப்படின்னா, நன்கொடைகளுக்காக ஒரு துறை, சேரிட்டி அப்படின்றது நன்கொடைகள். சரியா? நன்கொடைகளுக்காக ஒரு துறை கொண்டு வராரு. என்ன துறை அப்படின்னா, திவான் ஐ கைராத் அப்படின்ற ஒரு துறை. என்ன துறை அப்படின்னா, திவான் ஐ கைராத் அப்படின்ற ஒரு துறை. ஓகே, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அடிமைகளுக்காக ஒரு துறை, ஸ்லேவ்ஸ். சரியா? ஸ்லேவ்ஸ் அப்படின்றது வந்து அடிமைகளுக்காக ஒரு துறை வந்து கொண்டு வராரு. அந்த துறையின் பெயர் வந்து என்ன அப்படின்னா, திவான் ஐ பந்தகன் அப்படின்றது. சரியா? திவான் ஐ பந்தகன். ஆக்சுவலா இதுல வந்து இந்த பந்தகன் அப்படின்ற வார்த்தை வந்து அடிமைகளை மீன் பண்ற ஒரு வார்த்தை. சரியா? பந்தகன் அப்படின்றது அடிமைகளை மீன் பண்றதுக்கான ஒரு வார்த்தை. சரியா? 2 விதமான துறைகள் கொண்டு வராரு. சரியா? இந்த இரண்டுமே அதான் நான் இங்க எழுதுறேன் சார். கை வாட்டா சார், கை ராட்டா சார். இருங்க நான் ஆரம்பிட்டு கரெக்டா போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு. KHA கை ராத், திவான் ஐ கைராத். ஸோ இது வந்து நன்கொடைகளுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட், துறை. அதுக்கடுத்து அடிமைகளுக்காக ஒரு துறை. ஓகே, சரி. அடுத்தது அப்புறம் வேற என்ன அப்படின்னா, இவர் ஒரு 4 புதிய நகரங்கள் வந்து கட்டுறாரு. 4 டவுன், 4 புதிய நகரங்களை வந்து இவர் வந்து கட்டுறார். 4 புதிய நகரங்கள், 1 2 3 4. அந்த 4 என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முதல் நகரம் வந்து ஃபிரோசாபாத் அப்படின்ற நகரம், ஃபிரோசாபாத். அடுத்த நகரம் ஃபட்டேஹாபாத். அதுக்கப்புறம் ஜான்பூர் அப்படின்ற நகரம். அதுக்கப்புறம் ஹிஸ்ஸார் அப்படின்ற நகரம். சரியா? ஹிஸ்ஸார் அப்படின்ற ஒரு நகரம். ஓகே, இந்த 3 நகரங்களை கட்டுறாரு. அடுத்தது மருத்துவமனைகள் கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள் கட்டுறாரு. அந்த மருத்துவமனைகள் ஒரு 3 இடங்கள்ல கட்டப்படுகிறது. சரியா? எப்படி போட்டுக்கலாம், மருத்துவமனைகள் அட்டு. சரியா? எந்தெந்த பிளேஸ், மருத்துவமனைகள் எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த இடங்கள்ல கட்டப்படுகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாருல் ஷிஃபா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல, தாருல் ஷிஃபா அப்படின்ற ஒரு இடத்துல. அடுத்து பீமாரிஸ்தான் அப்படின்ற ஒரு இடம், பீமரிஸ்தான் அப்படின்ற ஒரு இடம். ரைட்டா? அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ஷிஃபா கானா அப்படின்ற ஒரு இடம், ஷிஃபா கானா அப்படின்ற ஒரு இடம். சோ இந்த பகுதிகளில் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன கட்டப்படுகிறது அப்படின்னா, மருத்துவமனைகள் அப்படின்றது கட்டப்படுகிறது. ஓகே, இந்த பகுதிகளில் இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா யாருடைய தலைமைக்கு கீழே நடக்குதுன்னா, ஃபிரோஸ் ஷா துக்ளக் தலைமைக்கு கீழே தான் நடக்கவே செய்யுது. சரி, அப்ப இந்த துக்ளக் வம்சம் வந்து முடிவுக்கு வந்தது எப்படி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, 1389 ஃபிரோஸ் ஷா துக்ளக் இறந்து போயிடுவார். எப்பொழுதுன்னா 1389 யார் இறந்து போயிடுவார்னா, ஃபிரோஸ் ஷா துக்ளக் இறந்துருவார்.
சரி, அப்ப இந்த 1309 அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய அரசர்கள் வருவாங்க. துக்ளக் வம்சத்தை ஆட்சி செய்வதற்கு நிறைய அரசர் வருவாங்க. சோ கடைசியா ஒரு அரசர் இருப்பார். யாருன்னா ஃபிரோஷா துக்ளக் வம்சத்தினுடைய கடைசி அரசர். அந்த கடைசி அரசனுடைய பெயர் என்ன அப்படின்னா நசிருதீன் முகமது ஷா துக்ளக். நசிருதீன் முகமது ஷா துக்ளக் அப்படின்ற ஒருத்தர் வரார். நசிருதீன் முகமது ஷா துக்ளக் அப்படின்ற ஒருத்தர் தான். சரி, இந்த நசிருதீன் முகமது ஷா துக்ளக் இருக்கிறார்ல, இவருடைய டைம் பீரியட்ல எப்படி ஏன்னா இவர் நசிருதீன் முகமது ஷா துக்ளக் தான் துக்ளக் வம்சத்தினுடைய கடைசி அரசர் அப்படின்ட்டு சொல்வதற்கான காரணம் ஏன் அப்படின்னா, இவர் தான் நம்ம கடைசி அப்படின்ட்டு சொல்றோம், லாஸ்ட் அப்படின்ட்டு. ஏன் இவரை கடைசின்னு சொல்றோம்னா, இவருடைய டைம் பீரியட்ல ஒருத்தருடைய படையெடுப்பு நடக்குது. நசிருதீன் முகமது ஷா துக்ளக்குடைய டைம் பீரியட்ல யாருடைய படையெடுப்பு நடக்குதுன்னா, டைமூர் அப்படின்ற ஒருத்தருடைய படையெடுப்பு. டைமூர் இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருடைய படையெடுப்பு அப்படின்னா, டைமூர் அப்படின்ற ஒருத்தருடைய படையெடுப்பு அப்படின்றது நடக்குது. சரியா? இப்ப டைமூர் வராரு. அதாவது எப்போ இது ஆக்சுவலா எப்போ நடக்கணும்? 1398. ஸோ டைமூர் வருவாரு. அதாவது உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற நாட்டுல இருந்து வருவாரு. டைமூர் வருவாரு, படையெடுப்பாரு, நசிருதீன் முகமது ஷா துக்ளக்கை தோற்கடிப்பாரு, திருப்பி அவரோட இடத்துக்கே போயிருவாரு, உஸ்பெகிஸ்தானுக்கே. அதாவது சென்ட்ரல் ஆசிய கண்டத்தினுடைய மையப்பகுதியில் இருக்க அந்த இடம். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, டைமூர்னால இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட இடங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு டெபியூட்டி, அதாவது டைமூரினுடைய டெபியூட்டினா அசிஸ்டன்ட் மாதிரி, டெபியூட்டினா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூட இருக்கிறவர் ஒருத்தர் இருந்தாரு. யார் அப்படின்னா கிசிர் கான். KHIZR கிசிர் கான் அப்படின்ற. சரி, ஓகே, இருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல நான் தெளிவாக சொல்றேன். சார் அந்த டைமர் எங்க சார் வந்தாரு? டைமர் வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து வருவார். உஸ்பெகிஸ்தான் நான் எழுதி போடுறேன். சரி, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1389 ஃபிரோஸ் ஷா துக்ளக் இறந்துருவார். சரியா? ஃபிரோஸ் ஷா துக்ளக் இறந்து போயிடுவார். இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய அரசர்கள் வருவாங்க துக்ளக் வம்சத்தை ஆட்சி செய்வதற்குன்ட்டு. அதுல கடைசியா ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னா நசிருதீன் முகமது ஷா துக்ளக். நசிருதீன் முகமது ஷா துக்ளக் அப்படின்ற ஒருத்தர் வந்து கடைசியா இருப்பார். சரி, இப்ப இவர் டைம் பீரியட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு படையெடுப்பு நடக்கும். யாருடைய படையெடுப்பு அப்படின்னா டைமூர் இன்வேஷன். டைமூர் இன்வேஷன் தான் படையெடுப்பு. சரியா? இதுல இந்த டைமூர் அப்படின்றவர் எங்க இருந்து வந்திருப்பார் அப்படின்னா, எங்க இருந்து வந்திருப்பாருன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டுல இருந்து. உஸ்பெகிஸ்தான் சரியா? சென்ட்ரல் ஏசியால இருக்கு. அதாவது ஆசிய கண்டத்தினுடைய மையப்பகுதியில இது இருக்கு. இந்த நாடு சென்ட்ரல் ஏசியால இந்த நாட்டு இருக்கு. சரியா? இதுல இந்த டைமூரோட டெபியூட்டினா அசிஸ்டன்ட் மாதிரி, சரியா, கூட ஹெல்ப் பண்றவர். இப்ப டைமூர் வந்து வருவாரு, திருப்பி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை படையெடுத்து நசிருதீன் முகமது ஷா துக்ளக்கை தோற்கடித்து திருப்பி எங்க போயிருவாருன்னா அவருடைய நாட்டுக்கே போயிருவார். ஆனா டைமூர்னால இந்தியாவில வந்து கைப்பற்றப்பட்ட இடங்களை வந்து பாத்துக்கிறதுக்காகவும் டைமூர் வந்து அவருடைய அசிஸ்டன்டான கிசிர் கான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போவார். கிசிர் கான் என்னவா அப்பாயிண்ட் பண்ணிட்டு போவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முல்தான் அப்படின்ற ஒரு இடத்தினுடைய ஆளுநராக. முல்தான்ஸ் கவர்னர். முல்தான் எங்க இருக்குன்னா பஞ்சாப், அதாவது பாகிஸ்தான் சைட்ல இருக்க பஞ்சாப்ல இருக்கு. முல்தானினுடைய ஆளுநராக நியமிச்சுட்டு டைமர் வந்து போயிடுவார். இந்த கிசிர் கான் இருக்காருல்ல, இந்த கிசிர் கான் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு சயீத் வம்சம் அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிப்பார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து சயீத் வம்சம் பார்ப்போம். சயீத் வம்சமும் லோடி வம்சமும் ரொம்ப குட்டி. சயீத் வம்சம் வந்து ஒரு 2 லைன் இருக்கும், லோடி வம்சம் ஒரு 3 லைன் இருக்கும், அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயீத் டைனஸ்டி. சரி, சயீத் டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆட்சி எப்போ வரைக்கும் அப்படின்னா 1414 1451 வரைக்கும் சயீத் டைனஸ்டி, சயீத் வம்சம்
ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டைனாஸ்டினா வம்சம். சயீது வம்சத்தை தோற்றுவித்தவர், அதாவது ஃபவுண்டர், தோற்றுவித்தவர் அப்படின்னு யாரு கேட்கிறப்ப வந்து ஆன்சர் வந்து கிசிர் கான் தான். தோற்றுவித்தவர் யாருன்னா கிசிர் கான். ஓகே, இதுல இந்த கிசிர் கானுக்கு அப்புறம், சரியா, கிசிர் கானுக்கு அப்புறம் யார் வருவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முபாரக் ஷா அப்படின்ற ஒரு அரசர். முபாரக் ஷா அப்படின்ற ஒரு அரசர். திருப்பி முபாரக் ஷாக்கு அடுத்து யார் வருவாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முகமது ஷா அப்படின்ற ஒரு அரசர். முகமது ஷா அப்படின்ற ஒரு அரசர். திருப்பி முகமது ஷாக்கு அடுத்து யார் வருவார் அப்படின்னா ஆலம் ஷா அப்படின்ற ஒரு அரசர். ஆலம் ஷா அப்படின்ற ஒரு அரசர். இதுல லாஸ்ட் கடைசி அரசர் யாருன்னா ஆலம் ஷா தான். லாஸ்ட் அப்படின்னா ஆலம் ஷா தான். சரி, அப்ப ஆலம் ஷாவை ஏன் நம்ம வந்து லாஸ்ட் அப்படின்ட்டு சொல்றோம்? ஏன் வந்து சயீது வம்சத்தினுடைய கடைசி அரசராக ஆலம் ஷா கருதப்படுகிறார்னா, ஏன்னா ஆலம் ஷா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஆப்டிகேட் பண்ணிடுவார். ஆப்டிகேட், அதாவது ஆப்டிகேட் அப்படின்னா என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்டிகேட் அப்படின்றது தமிழ்ல என்னன்னா தன்னுடைய அரச பதவியை விட்டு கொடுக்கறது. சரி, ஆலம் ஷா வந்து ஆப்டிகேட் பண்ணிடுவார். ஆப்டிகேஷன் டு கிவ் அப் த த்ரோன் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து தன்னுடைய அரச பதவியை வந்து விட்டு கொடுத்துறது. ரைட்டா? யாருக்கு விட்டு கொடுப்பார் அப்படின்னா லோடி வம்சத்துக்கு விட்டு கொடுத்துருவார். ஸோ அதான் ஆப்டிகேட். ஆப்டிகேட் அப்படின்னா அரச பதவியை விட்டு கொடுக்கறது. சரி, அரச பதவி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போறது. அதான் வந்து ஆப்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு பண்ணுவோம் அப்படின்னா ஆலம் ஷா பண்ணிடுவார். ஓகே, சரி, இதான் சயீது வம்சம். சயீது வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்தா போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி, இப்ப அடுத்து பாருங்க லோடி வம்சம். சார் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுங்க சார். ஓகே, இப்ப கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே சார், கேக்குது சார். ஓகே, ஸ்டார்ட். சரி, அதாவது லோடி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா லோடி வம்சத்துக்கு வந்து என்ன அரசர்கள் அப்படின்னா பிஎஸ்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்ஐ, சரியா? பிஎஸ்ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? பிஎஸ்ஐ, சரியா? பிஎஸ்ஐ. ஸோ அதுல வந்து பீனா பஹ்லுல் லோடி, எஸ்னா சிக்கந்தர் லோடி, ஐனா இப்ராஹிம் லோடி. ஓகே, சரி. இப்ப சிக்கந்தர் நம்மளுக்கு வந்து பஹ்லுல் லோடி, பஹ்லுல் லோடிக்கு அடுத்து வந்தவர் சிக்கந்தர் லோடி, சிக்கந்தர் லோடிக்கு அடுத்து வந்தவர் இப்ராஹிம் லோடி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெல்லி சுல்தானியத்தினுடைய கடைசி அரசர் அப்படின்னு கேட்டா யாருன்னா இப்ராஹிம் லோடி தான். அதாவது லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா அது இப்ராஹிம் லோடி தான். ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க, ஒரே ஒரு செகண்ட். சரி, லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் யாருன்னா இப்ராஹிம் லோடி. இதுல யார் ரொம்ப முக்கியமான அரசர்னா அது வந்து சிக்கந்தர் லோடி தான். சிக்கந்தர் லோடி கொஞ்சம் முக்கியம். காரணம் என்ன பண்ணிருப்பாங்க? காரணம் என்ன அப்படின்னா சிக்கந்தர் லோடி தலைநகரத்தை மாத்திருப்பாரு, கேபிட்டல். என்ன பண்ணுவாரு? நம்ம ஆல்ரெடி முகமது பின் துக்ளக் வந்து டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துவார். தேவகிரின்ற பேரை தௌலத்தாபாத்னு மாத்துவார். திருப்பி தௌலத்தாபாத்ல இருந்து டெல்லிக்கு மாத்துவார். இப்ப தலைநகரம் எங்க இருக்குன்னா டெல்லியில தான் இருக்கு. இந்த சிக்கந்தர் லோடி என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தலைநகரத்தை, டெல்லி இருக்குல்ல, டெல்லியில இருந்து தலைநகரத்தை எங்க மாத்துறாரு அப்படின்னா ஆக்ராக்கு மாத்துறாரு. தலைநகரத்தை டெல்லியில இருந்து எங்க மாத்துறாரு? ஆக்ராக்கு மாத்துறாரு. சரியா? கேபிட்டல டெல்லியில இருந்து ஆக்ராக்கு மாத்துனது யார் அப்படின்னா ஆன்சர் வந்து சிக்கந்தர் லோடி. அது போகிற ஆக்ரா அப்படின்ற நகரத்தை நிறுவியவர், ஃபவுண்டர்
ஆக்ரா அப்படின்ற நகரத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அதுவும் சிக்கந்தர் லோடி தான். ஓகே, ஸோ அப்போ வந்து ரெண்டு விஷயம். தலைநகரத்தை டெல்லியிலிருந்து ஆக்ராக்கு மாத்தியவர் சிக்கந்தர் லோடி. அடுத்து ஆக்ரா அப்படின்ற நகரத்தை தோற்றுவித்தவர் சிக்கந்தர் லோடி. ஓகே, சரி, இதுதான் வந்து லோடி வம்சத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா எது அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட். இப்ப அதுக்கு அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா முகலாயர்கள். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள். சார் லாஸ்டா நீங்க சொன்னீங்கல்ல சார், லாஸ்ட் கிங் ஆலம் ஷான்னு, ஆலம் ஷா வந்து டைரக்டா பஹ்லூல் லோடிக்கு வந்து விட்டு கொடுக்குறாங்களாங்க சார்? ஆமா, பஹ்லூல் லோடிக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருவாரு. ஓகே சார். அதாவது பஹ்லூல் லோடிக்கு டைரக்டா விட்டு கொடுக்க மாட்டார், தன்னுடைய அரச பதவியை வேணான்னு சொல்லிட்டு போயிருவார். அப்ப வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சயீது வம்சம் அப்படின்றது முடிஞ்சு போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அரியணை அப்படின்றது காலியா இருக்கு. அப்ப லோடி வம்சத்துக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கு. அப்ப அவங்க போவாங்க, எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகேப்பா, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முகலாயர்கள், முகல்ஸ். சரியா, யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முகலாயர்கள், முகலாய அரசர்கள். ரைட்டா, இந்த முகலாய அரசர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் வந்து பாஜ்சா. சரியா, ஷார்ட்கட் வந்து பாஜ்சா. சரியா, பஜ்ஜி சாப்பிட்டான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு பெஸ்ட் இதா இருக்கும். சரியா, பாஜ்சா. சரியா, பாஜ்சா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பானா பாபர், ஹெச் அப்படின்றது ஹுமாயூன், ஏன்றது அக்பர். ஓகே, ஜேனா யார் அப்படின்னா ஜஹாங்கீர், எஸ் அப்படின்றவர் யாருன்னா ஷாஜஹான். கடைசியா யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கடைசி கிடையாது, அவுரங்கசீப். சரியா, பாஜி சா. இந்த 6 பேரை பத்தி மட்டும்தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். சரி, இவங்க 6 பேரை மட்டும்தான். சார் ஷாஜஹானா ஷாஜஹாரா சார்? எழுதுறது வந்து பெண்ணு கொஞ்சம் இதாவது. ஷாஜஹான், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். சரியா, அவுரங்கசீப். சரி, இப்ப நல்லா கவனிங்க, இந்த 6 பேரை பத்தி மட்டும்தான் வந்து பாக்குறோம். ஆனா முகலாயர்கள்ல வெறும் 6 பேர் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. முகலாயர்கள்ல வந்து 6 பேருக்கு மேலேயே இருக்கிறாங்க. சரியா, 6 பேருக்கு மேலேயே இருக்கிறாங்க. ஆனா இந்த 6 பேரை மட்டும்தான் பாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, திறம்பட ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் தான், திறம்பட போர் செய்தவர்கள் இவர்கள் தான், திறம்பட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை நிறுவியவர்கள் இவர்கள் தான். அப்ப அவுரங்கசீப் அடுத்து இருக்கிறார்கள், அவுரங்கசீப் அடுத்து வந்த முகலாயர்கள்லாம் திறம்பட ஆட்சி செய்யலன்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. இந்த 6 பேரை கம்பேர் பண்ற அளவுக்கு யாருமே பெருசா இல்லை. அப்ப வந்து இந்த அவுரங்கசீப் அடுத்து வந்தவங்களை பத்தி சுத்தமா எதுவுமே பார்க்க மாட்டாங்களான்னு பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 10 பாயிண்ட் பார்ப்போம், அடுத்து யாரெல்லாம் இருந்தாலும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ரைட்டா, ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 6 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது பாருங்க. இப்ப பாபரை பொறுத்த வரைக்கும் பாபருடைய ஆட்சி அப்படின்றது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 1526 இருந்து 1530 வரைக்கும் தான். சரியா, ஒரு 4 வருஷம் தான். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் 1530 இருந்து 1540 மற்றும் 15 வருஷம் கழிச்சு திருப்பி வருவார். 1555 இருந்து 1556 வரைக்கும் ஒரு வருஷம். அடுத்து ஹுமாயூனுக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்திருப்பார், ஷேர்ஷா சூரி. நம்ம அவரை பத்தி தனியா பார்ப்போம். அடுத்து அக்பரை பொறுத்த வரைக்கும் இவரு ரொம்ப ரொம்ப நிறைய வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பார். 1556 இருந்து 1605 வருஷம் 5 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பார். ரைட்டா, அக்பர். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்றதெல்லாம் முக்கியமா இருக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்து கொஞ்சமா வந்து இவங்களுக்கு வருவோம். ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் 1605 இருந்து 1627 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஷாஜஹானை பொறுத்த வரைக்கும் 1627 இருந்து 1658 வரைக்கும். அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் 1657 இருந்து 1707.
அதாவது நார்மலா வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரப்ப சரியா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவுரங்கசீபோடைய இறப்புக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் சரியா. அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி, இப்போதைக்கு இதை மட்டும் எழுதிக்கோங்க. பாபர், ஹுமாயூன் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், அதாவது பாஜிசா சரியா, பாஜிசா. ஷாஜஹான் 1658 போட்டுட்டு மறுபடியும் அவுரங்கசீப் கடைசியா மறுபடியும் 1657 போட்டிருக்கீங்க சார். இல்ல ஆக்சுவலா வந்து இருங்க ஒரு செகண்ட், இது 1657 கூட போட்டுக்கலாம். அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா புக்ல வந்து ஒரு சில, ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு சில சோர்ஸ்ல இருந்து எடுத்து இது பண்றதுதான் 1658 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிசன்ல அடைச்சு வச்சிருப்பாங்க சரியா, அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ அதனால வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்சி அப்படின்றது முன்னாடியே மாறிடும். 1658 தான் இறந்து போவாரு ஷாஜஹான். ஆனா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து சிறையில் அடைச்சு வச்சிருவாரு. அப்ப சிறையில் அடைச்சு வச்சா என்ன ஆயிரும், அரச பதவி அப்படின்றது போயிரும்ல. சோ அதனாலதான் அது நம்ம கதையா வரப்ப நான் அது தெளிவா சொல்றேன். சோ இப்போதைக்கு வந்து எழுதிக்கோங்க, பாபர், ஹுமாயூன் அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். சரி, இப்ப பாபர் ஃபர்ஸ்ட் பத்தி பார்ப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆர் மட்டும் கொஞ்சம் தெளிவா போடுங்க சார். சரி ஓகே, நான் அதுதான் கொஞ்சம் இப்ப இந்த இது அது ஏன்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி சொல்றது, அப்படியே பழகுனதுக்கு இது பண்ணது. இந்த இதுல கரெக்டா எழுதி இருக்கு, அது ஒரு சில இது நான் போக நான் மாத்திக்கிறேன். ஓகே சரி ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாபர் பத்தி பார்க்க போறோம். பாபரை பொறுத்த வரைக்கும் பாபருடைய ஆட்சி அப்படின்றது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1526 இருந்து 1530 வரைக்கும் தான். ஒரு 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருப்பார். ஆனா 4 வருஷமும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியா இருந்திருக்கும் ரைட்டா. அதுபோக பாபருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஜஹீருதீன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாபர் முகலாய அரசர்களில் முதல் அரசர். இந்த முதல் அரசருக்கு ஆங்கில எழுத்துக்கள் இருக்குல்ல, அதாவது ABCDEFG, அதுல கடைசி எழுத்து என்னது இசட். சோ முகலாய அரசர்கள்ல முகலாய அரசர்கள்ல ஃபர்ஸ்ட், அவருக்கு இங்கிலீஷ் அல்பபெட்ல லாஸ்ட் இசட், அதாவது ஜாஹிருதீன். உண்மையான பெயர் வந்து பாபர்னுடைய உண்மையான பேரு ஜாஹிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாஹிருதீன் முகமது பாபர். ஓகே, அடுத்து பாபர் வந்து பாத்துட்டீங்கன்னா 1494 அவருடைய வயசு 1494 பாபருடைய வயசு வந்து எத்தனை வயசு அப்படின்னா 12 வயசு, 12 இயர்ஸ், 12 வயசு. பாபர் வந்து அவருடைய 12வது வயதில் அவர் வந்து அரியணை ஏறினார். த்ரோன்னா வந்து அரியணை சரியா. பாபர் வந்து அவருடைய எத்தனாவது வயதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அரியணை ஏறினார் அப்படின்னா வந்து ஒரே நிமிஷம், எத்தனாவது வயதுல வந்து அரியணை ஏறினார் அப்படின்னா 12வது வயதில் அவர் வந்து அரியணை ஏறினார் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக பாபர் வந்து 1526 இருந்தே சரி, அப்போ வந்து நம்ம டெல்லி சுல்தானிய கடைசி அரசர்கள் வந்து கடைசி அரசர் வந்து இப்ராஹிம் லோடி அப்படின்ட்டு பாக்குறோம்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் நான் சொன்னேன். இப்போ வந்து நமது அடிமை வம்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் இருந்துச்சு, அடுத்து துக்ளக் வம்சம், அதுக்கப்புறம் சையீது வம்சம், அடுத்து லோடி வம்சம் பார்த்தோம். ஒரு வம்சமும் முடியறப்ப ஏன் நம்ம கடைசி இப்போ ஒருத்தர் சொல்றோம்னா கடைசி அரசர் ஏன், அப்போ ஒண்ணு அவர் வந்து அவரா இறந்திருப்பாரு, இன்னும் யாரோ ஒருத்தர் கொண்டிருப்பாங்க, இல்ல அவர் வந்து எப்படியோ சதித்திட்டம் போட்டு கொன்னுட்டு அடுத்த வம்சம் வந்து வந்திருக்கும். அப்ப வந்து அவங்களை வந்து எப்படி இறந்து போனாங்க, எப்படி அந்த வம்சம் முடிவுக்கு வந்துச்சு, ஏன் அவரை கடைசி அப்படின்னு சொல்றது முக்கியம். சரி, இப்ப நம்ம டெல்லி சுல்தானியம் வரதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம், முகலாயர்கள் பாக்குறதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியம் பார்த்தோம். டெல்லி சுல்தானியம் கடைசி வம்சம் எது, லோடி வம்சம். லோடி வம்சத்துக்கு என்ன பார்த்தோம், DSI அப்படின்னு பார்த்தோம். பஹ்லு லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி அப்படின்ட்டு. டெல்லி சுல்தானிய அரசர்கள்ல கடைசி அரசர் அப்படின்ட்டு நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா அது இப்ராஹிம் லோடியை தான் பார்த்தோம். அப்ப ஏன் கடைசி அரசர் அப்படின்னா, ஏன்னா இந்த இப்ராஹிம் லோடியை கொன்னது யார் அப்படின்னா பாபர் தான். இப்ராஹிம் லோடியை கொன்னவர் பாபர் தான். ஓகே, சோ இது பாருங்க, மொத்தம் 4 வருஷம். 1526 அடுத்து 1528 அடுத்து 1529, 4 வருஷம் கரெக்டா. 4 வருஷம் 4 போர் போட்டிருப்பார். யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாபர். சரியா, 4 போர். முதல் போர் பேர் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட் போர். சரியா, எத்தனாவது பானிபட் போர் அப்படின்னா முதலாம் பானிபட் போர், பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டில்,
முதல் பானிபட் போர் வந்து 1526 நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தனியா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எல்லாருக்கும் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் 1526 முதலாம் பானிபட் போர் அப்படின்ட்டு. ஆனா இந்த 3 வந்து நிறைய பேருக்கு குழப்பக்கூடியது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பேட்டில் ஆஃப் அடுத்து பேட்டில் ஆஃப் என்ன போர் அப்படின்னா KCG. சரியா? KCG அப்படின்றது. சரி, இப்ப இந்த KCG பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கேனா கன்வா போர், அடுத்து சீனா சந்தேரி போர், ஜீனா காக்ரா போர். இந்த 4 பேருமே பாபர் தான் சண்டை போட்டிருப்பார். இந்த 4 போருமே யார் சண்டை போட்டிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாபர் தான் சண்டை போட்டிருப்பார். சரி, அப்ப பாபருக்கும் யாருக்கும் வெசஸ். சரியா? வெசஸ்ன்னு போடுறேன். வெசஸ்னா என்ன? ஒருத்தர் சண்டை தானே வெசஸ். இவர் வெசஸ் இவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப வெசஸ் யாருக்கும் பாபருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதலாம் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த சண்டை. அடுத்து கன்வா போர் அப்படின்றது பாபருக்கும் ரணசங்கா அப்படின்ற ஒருத்தருக்கும் நடந்தது. யார் அப்படின்னா ரணசங்கா அப்படின்ற ஒருத்தருக்கும் நடந்தது. அடுத்து இந்த சந்தேரி போர் அப்படின்றது பாபருக்கும் மேதினி ராய் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கும் நடந்துச்சு. மேதினி ராய். அடுத்து காக்ரா போர் அப்படின்றது யாருக்கும் இடையில் நடந்துச்சு அப்படின்னா பாபருக்கும் முகமது லோடி அப்படின்றவருக்கும் நடந்துச்சு. சரியா? யாருக்குன்னா முகமது லோடி. சரியா? இந்த 4 போர் இருக்குது இல்ல, மொத்தமா இந்த 4 போர், இந்த 4 போர்லயுமே ஜெயிச்சது 1. சரியா? 1னா ஜெயிச்சது யாரு? பாபர் தான். 4 போர்லயுமே இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருக்காரு, ரணசங்காவை தோற்கடிச்சிருக்காரு, மேதினி ராயை தோற்கடிச்சிருக்காரு, முகமது லோடியை தோற்கடிச்சிருக்காரு. தோற்கடித்து ஜெயித்தவர் யார் அப்படின்னா பாபர் தான். ரைட்டா? பாபர். அடுத்து அப்ப அடுத்த வருஷம் 1530 வந்து பாத்துட்டீங்கன்னா பாபர் இறந்து போயிடுவார். டைடு 1530 பாபர் வந்து இறந்து போயிடுவார். ரைட்டா? சரி, இப்ப அடுத்து பாக்குறப்ப பாபருக்கு வந்து ஒரு சுயசரிதம் இருக்கு. சரியா? என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதம், தன் வாழ்க்கை வரலாறை தானே எழுதுவது. ரைட்டா? என்ன நூல் அப்படின்னா டுசுக் ஐ பாபூரி அப்படின்ட்டு. டுசுக் ஐ பாபூரி அப்படின்ற ஒரு நூல். டுசுக் ஐ பாபூரி அப்படின்ற நூல் எந்த மொழியில் எழுதியிருப்பார் அப்படின்னா துருக்கி மொழியில. சரியா? துருக்கி. சரியா? துருக்கி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா டுசுக் ஐ பாபூரி அப்படின்ற ஒரு நூல். ரைட்டா? சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து ஹுமாயூன் போவோம். சார் VSN ஆக்சுவலா நம்ம சொல்றோம்ல, இப்ப வந்து இந்த மேட்ச்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் வெர்சஸ் அப்படின்றது இவருக்கும் இடையில். நம்ம சொல்றோம்ல இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் அப்படின்ட்டு. அந்த விஎஸ் அப்படின்றது வெர்சஸ் சண்டை. ஸோ இப்ப பானிபட் போர்ல இது வந்து வெர்சஸ்னா எல்லாமே இந்த 4 சண்டையுமே பாபருக்கும் இப்ராஹிம், இந்த 3 சண்டை பேட்டில் ஆஃப் பானிபட் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும், பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்தது. அதுக்கப்புறம் கன்வா போர் பாபருக்கும் ரணசங்காவுக்கும் இடையில் நடந்தது. அடுத்து சந்தேரி போர் பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையில் நடந்தது. பேட்டில் ஆஃப் காக்ரா பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையில் நடந்தது. இந்த 4 சண்டையிலுமே ஜெயிச்சது யாரு? பாபர். தோத்தது யாரு? இவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க. ஓகே சார், ஆட்டோபயோகிராஃபி வந்து அவர் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தி அவர் எழுதிக்கிட்டாருங்களா சார்? ஆமா, ஆட்டோபயோகிராஃபி இல்லைங்களா சார்? இல்ல இயர்லாம் வேண்டவே வேண்டாம். இயர் அப்படின்றது ஒரு பெருசு. ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது சுயசரிதம் வந்து ரொம்ப நாள் எழுதியிருப்பாங்க. இயர் வந்து கேட்டதே கிடையாது இது வரைக்கும். எந்த ஒரு எக்ஸாம்லயுமே வந்து ஆட்டோபயோகிராஃபி எந்த இயர் எழுதுனாங்கன்றது கேட்டதே கிடையாது. ஓகே? சோ அதனால வந்து எந்த புக்கோடைய நேம் என்ன, அவங்க வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே சார்? பாபர் எப்படி சார் செத்துருப்பாங்க? ஆக்சுவலா வந்து உடம்பு சரியில்லாம தான் மெயினா இறந்திருப்பாரு. உடம்பு சரியில்லாம தான் சொல்லுங்க. என்னது கேட்கல சார்? அது பாபர் இருப்பதற்கு முன் எழுதப்பட்ட நூல்னு சொல்லி கேட்பாங்க தானுங்க சார்? அந்த ஹலோ
இல்ல ஆக்சுவலா வந்து பாபர் சார் எழுதப்பட்டதுக்கு பாபர் முன்னாடி இருப்பதற்கு முன் எழுதப்பட்ட நூல்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்பாதானுங்க சார்? ஒரே 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 விஷயம். அதாவது பாபர் இறப்பதற்கு முன். பாபர் இறப்பதற்கு முன் அப்படின்ற கேட்கறத விட பாபரால் எழுதப்பட்டது பிளஸ் பாபருடைய சுயசரிதம் அப்படின்றதே கேட்டுருவாங்க சிம்பிளா. அல்லது பாபரனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய நூல் அப்படின்றது கூட கேட்பாங்க. ஆனா பாபரனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அவரே எழுதுறது, அதாவது சுயசரிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா துசுகை பாபரி தான். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து யார் அப்படின்னா பாபருடைய பையன் ஹுமாயூன். மியூட்ல போட்டுருங்க. பாபருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹுமாயூன். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவருடைய ஆட்சி அப்படின்றது 1530 இருந்து 1540, அடுத்து 1555 to 56 பார்த்தோம்ல. ஸோ அது என்ன கதை அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 1530 to 1540 என்ன நடக்குது அப்படின்னா 30 இருந்து 38, 37, அந்த 37, 38, 39 வரைக்கும் ஒரு 9 வருஷம் நல்லா போய்கிட்டே இருக்கு ஹுமாயூனுடைய ஆட்சி. இதுல என்ன நடக்குதுன்னா 1539 1540 ஒரு 2 போர் நடக்குது. 2 போர். அந்த ரெண்டு போர் வந்து பாத்தீங்கன்னா 2 போருமே ஹுமாயூன் கூட தான். ஹுமாயூன் வெர்சஸ். அப்ப ஹுமாயூனுக்கும் யாருக்கும் இடையில் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஷேர்ஷா சூரி. சரியா? ஷேர் ஷா சூரி. இங்கேயுமே ஷேர் ஷா சூரி. இந்த 2 சண்டையுமே ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூரிக்கும் இடையில் நடந்ததுதான். இந்த சண்டை பேரு 1539 நடந்த சண்டை 1540. இந்த சண்டை பெயர் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் சௌசா. பேட்டில் ஆஃப் சௌசா போர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1540 நடந்த சண்டை பெயர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் கன்னோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கன்னோஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹுமாயூனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா நசீருதீன். இது வந்து ஃபர்ஸ்டே எழுதி இருக்கணும், நான் மறந்துட்டேன். ஹுமாயூனுடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னா நசீருதீன். அதாவது ஃபர்ஸ்ட் பாபருக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், பாபர் முகலாய அரசர்ல முதல் ஃபர்ஸ்ட். அப்ப இங்கிலீஷ் அல்பபெட்ல லாஸ்ட் பாபர் அப்படின்னா இசட்னா ஜஹீருதீன். இப்ப பாபருக்கு இசட் அப்படின்னா நம்ம பாபருடைய பையனுக்கு இந்த இசட் அப்படியே கொஞ்சம் நம்ம திருப்பி வைப்போம். திருப்பி வச்சா என்னது என்னன்னா என்னது நசீருதீன். அவ்வளவுதான். சரியா? சோ இதுதான் வந்து ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும். இப்ப ஹுமாயூன் வந்து 1529 வரைக்கும் நல்லா ஆட்சி செய்யறாரு. சரி, 39 வரைக்கும். அப்புறம் 2 சண்டையில வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த முதல் சண்டையில தோத்தது யார் அப்படின்னு ஹுமாயூன். சைட்ல போடுறேன். முதல் சண்டையில தோத்தது ஹுமாயூன், 2ஆம் சண்டையில தோத்தது அதுவும் ஹுமாயூன். அப்ப ஜெயிச்சது யாரு? 2 சண்டையிலுமே ஜெயிச்சது ஷேர்ஷா சூரி. அப்ப 1540 இருந்து 1555 வரைக்கும் ஒரு 15 வருடங்கள் ஷேர்ஷா சூரி தான் ஆட்சி செய்யறாரு. ஆனா ஷேர்ஷா சூரி முகலாய வம்சத்தை சேர்ந்தவரே கிடையாது. ஏன்னா ஷேர்ஷா சூரி வேற ஒரு பகுதியிலிருந்து வந்திருப்பார். சரியா? அதனால வந்து ஷேர்ஷா சூரி முகலாய வம்சத்தை சேர்ந்தவர் இல்ல. அப்ப ஒரு 15 வருடங்கள் முகலாய வம்சம் இந்தியாவிலேயே இல்ல. எந்த வம்சம் இருக்குதுன்னா ஷேர்ஷா சூரியால் உருவாக்கப்பட்ட சூரி வம்சம் தான் இருக்குது. என்ன வம்சம்னா சூரி வம்சம். இப்ப அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 15 வருடங்கள் 1540 இருந்து 1555 வரைக்கும் சூரி வம்சம் இருக்கும். ஆனா ஷேர்ஷா சூரி 1545 இறந்து போயிடுவார். நான் அதை சொல்றேன், அடுத்து ஷேர்ஷா சூரி பாக்குறப்ப நான் சொல்றேன். சரி, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. நம்ம அடுத்து ஷேர்ஷா சூரிக்கு போலாம். சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஷேர்ஷா சூரி. இந்த ஷேர்ஷா சூரியை பொறுத்த வரைக்கும் இவரு 1540 இருந்து 1545 வரைக்கும் தான் ஆட்சி செய்யறாரு. ஏன்னா 1545 இவர் இறந்து போயிடுவார். ஆனா சொல்லுங்க சார், ஹுமாயூனோட இன்னொரு பேர் மட்டும் சொல்லுங்க. ஹுமாயூனுடைய இன்னொரு பெயர் வந்து நசீருதீன். ஓகே சார், நசீருதீன். சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஷேர்ஷா சூரி. ஓகே, 55 45 இல்ல நான் சொல்றேன் ஃபுல்லா முடிச்சிடறேன். ஷேர்ஷா சூரி இருக்காருல்ல, இந்த ஷேர்ஷா சூரி ஒரு வம்சத்தை உருவாக்குவார். ஃபவுண்டட். எந்த வம்சத்தை உருவாக்குவார் அப்படின்னா சூரி வம்சம். சூரி டைனாஸ்டி அப்படின்ற ஒரு வம்சம்.
இந்த வம்சத்தினுடைய டைம் பீரியட் அப்படின்றது 1540 இருந்து 1555. ஆனா ஷேர்ஷா சூரி 45ல இறந்து போயிடுவார். சரியா ஒரு 5 வருஷத்திலேயே இறந்து போயிடுவார். அப்ப இந்த 1540 டு 1555 வரைக்கும் ஒரு 15 வருடங்கள், அதாவது 15 இயர்ஸ் இந்தியாவை தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. யார் அப்படின்னா சூரி வம்சம், முகலாய வம்சம் இருந்திருக்காரு. ரைட்டா? சரி, இப்ப இந்த ஷேர்ஷா சூரி இருக்கிறாருல, இந்த ஷேர்ஷா சூரிக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ஷா சூரிக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் அப்படின்னா ஃபரீத் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஷேர்ஷா சூரி அவருடைய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட ஒரு சில நிர்வாக மாற்றங்களை ஹுமாயூனுடைய பையன் அக்பர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? ஹுமாயூனை தோற்கடித்த ஷேர்ஷா சூரியினுடைய நிர்வாகத்தை ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு. யாருன்னா ஹுமாயூனுடைய பையன் அக்பரே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திறம்பட ஆட்சி செய்திருக்கார். யார் அப்படின்னா ஷேர்ஷா சூரி. ஷேர்ஷா சூரி ஒரு சில துறைகள் கொண்டு வராரு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிதி ரிலேட்டடா ஒரு துறை, அதுக்கப்புறம் இராணுவம் ரிலேட்டடா ஒரு துறை, அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை ரிலேட்டடா ஒரு துறை, ஃபாரின், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன். சரியா? இது எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்கன்னா தனித்தனியா ஒரு துறை அப்படின்றது யார் கொண்டு வரார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஷேர்ஷா சூரி தான் கொண்டே வரார். சரி, இப்ப கம்யூனிகேஷன் அப்படின்றது தொடர்பு துறை. இப்ப எல்லாத்துக்குமே நிதிக்கு என்ன துறை, அந்த துறையினுடைய பெயர் என்ன அப்படின்றது பார்க்கணும். சரி, பினான்ஸ் நிதிக்கு என்ன துறை ஆரம்பிக்கிறார்னா திவான் ஐ விசாரத் அப்படின்ற ஒரு துறை. ராணுவத்திற்கு என்ன துறை அப்படின்னா அந்த துறை, அந்த டிபார்ட்மெண்டோடைய பெயர். இப்ப நான் எழுதுறது திவான் ஐ விசாரத் அப்படின்றது இது ஒரு டிபார்ட்மெண்டோடைய பெயர், டிபார்ட்மெண்ட் நேம். ராணுவத்திற்கான துறை பெயர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திவான் ஐ ஆர்ஸ். ரைட்டா? இதுல இந்த ஆர்ஸ் அப்படின்ற வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி சொல்லலாம், பந்தகன் அப்படின்னா அடிமை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட தொடர்புடையது. இந்த ஆர்ஸ் அப்படின்றது ராணுவம் அப்படின்ற வார்த்தை கூட தொடர்புடையது அந்த ஆர்ஸ். ஓகே, சரி. இதே நேம்ல இன்னொரு டைனாசிட்டிலயும் இருக்கு இல்லைங்க சார்? ஆமா இருக்குதுதான். பட் ஆனா பாத்துட்டீங்கன்னா இது ஷேர்ஷா சூரி டைம் பீரியட்ல கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி கொண்டு வராரு திருப்பி. ஓகே சார். அடுத்து வெளியுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இவர் என்னன்னா திவான் ஐ ரசாலத் அப்படின்னு வைக்கிறார். திவான் ஐ ரசாலத். அடுத்து தொடர்பு துறைக்கு திவான் ஐ இன்ஷா அப்படின்னு வைக்கிறார். திவான் ஐ இன்ஷா அப்படின்ட்டு வைக்கிறார். என்னன்னா கம்யூனிகேஷனுக்கு. சரியா? கம்யூனிகேஷன் தொடர்பு துறைக்கு. அடுத்தது பாருங்க, ஷேர்ஷா சூரி இருக்கிறார்ல, ஷேர்ஷா சூரி இவருடைய அரசு, அதாவது இவருடைய டோட்டல் எம்பையர் வம்சத்துக்கு எத்தனை சர்க்கார் இருக்குது அப்படின்னா 47 சர்க்கார் இருந்திருக்கு. சர்க்கார்னா மாவட்டங்கள். டோட்டலா ஷேர்ஷா சூரியினுடைய அரச நிர்வாகத்துல எத்தனை சர்க்கார் இருந்துச்சு அப்படின்னா 47 சர்க்கார் ஷேர்ஷா சூரிக்கு. அதுக்கடுத்து ஷேர்ஷா சூரியினுடைய டைம் பீரியட்ல சட்ட ஒழுங்கு, சரியா, லா அண்ட் ஆர்டர் மற்றும் நீதிபதி, ஜட்ஜு என்ன பெயர், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, சட்ட ஒழுங்குக்கு ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க அப்படின்னா ஷீக்தார். அவங்களுடைய பெயர் என்னன்னா ஷீக்தார். அந்த பதவியின் பெயர் ஷீக்தார். அடுத்து நீதிபதிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா முன்சிஃப் அப்படின்னு சொல்றாங்க. முன்சிஃப் அப்படின்ற ஒரு பெயர். சரியா? ஷீக்தார் அப்படின்ற பெயரும், சட்ட ஒழுங்கை பாதுகாப்பவர்களுக்கு ஷீக்தார், நீதிபதிகளுக்கு முன்சிஃப் அப்படின்ற ஒரு பெயரும் வைக்கப்படுகிறது. ஓகே, ஷேர் ஷா சூரி. சார் ஆடியோ கேட்கல சார். ஓகே, இப்போ ஓகேவா? கேக்குது சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்ப அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஷேர்ஷா சூரி ஒரு 4 முக்கியமான நெடுஞ்சாலைகளை கட்டுறாரு. சரியா? 4 இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ். ஒரு 4 முக்கியமான தொழிற்சாலைகள் ஷேர்ஷா சூரியினுடைய காலத்தின் போது கட்டப்படுகிறது. 1
2 3 4 மொத்தமா 4. அந்த 4 என்னலாம் அப்படின்னு பாக்குறப்ப எங்க இருந்து எங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோனார் காவோன் அப்படின்ற இடத்துல இருந்து சோனார் காவோன் அப்படின்ற இடத்திலிருந்து சிந்து பகுதி வரைக்கும், சிந்து பகுதி வரைக்கும். அடுத்து ஆக்ரா, ஆக்ராவிலிருந்து பர்ஹாம்பூர் அப்படின்ற இடம் வரைக்கும், பர்ஹாம்பூர் வரைக்கும். அடுத்து ஜோத்பூரிலிருந்து சித்தூர் வரைக்கும், ஜோத்பூரிலிருந்து சித்தூர் வரைக்கும். அடுத்தது லாகூர் அப்படின்ற இடத்திலிருந்து லாகூர், லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும், லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, ஆந்திரா வரைக்கும் சார். ஆமா, இது ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஹைவே சிஸ்டம். இப்ப இதுக்கு அடுத்து நம்ம ஜிடி ரோடுன்னு ஒண்ணு பார்ப்போம், கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ட்டு. அதையுமே ரொம்ப பெரிய அளவுல வந்து ஒரு விரிவுபடுத்தி இருப்பார். சரியா? சித்தூர், அது ஆக்சுவலா வந்து 2 விதமான சித்தூர் இருக்குது. சித்தூர் கார் அப்படின்றது இருக்குது, சித்தூர் அப்படின்றது இருக்குது. இது ஆனா இந்த சித்தூர் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சித்தூர்கார் கோட்டையை தான். சித்தூர்கார் கோட்டை வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். ஏன்னா ஜோத்பூர் ராஜஸ்தானா, சித்தூருமே ராஜஸ்தான் தான். ரைட்டா? நம்ம வந்து சித்தூர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சித்தூர்கார் கோட்டை அப்படின்னு இருக்கும். சித்தூர், இங்க எழுதுறேன் கீழே, சித்தூர் கார் ஃபோர்ட் கோட்டை அப்படின்றது இருக்குது. ரைட்டா? அது வந்து சித்தூர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜோத்பூரும் சரி சித்தூரும் சரி எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் தான். ஓகே, சோ இங்க எல்லாம் வந்து நெடுஞ்சாலைகள் போட்டிருப்பாரு. அது போக ஒரு நெடுஞ்சாலையை வந்து நீட்டிச்சு வச்சிருப்பாரு. சரியா? எந்த நெடுஞ்சாலை அப்படின்னா ஜிடி ரோடுன்னு சொல்லுவாங்க. ஜிடி ரோடு, அதாவது கிராண்ட் ட்ரங்க் ரோடு, ரொம்ப ஃபேமஸான ரோடு. கிராண்ட், இது வந்து நிறைய மாநிலங்களோடய பாஸ் ஆகுது. கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இந்த ரோடை வந்து நீட்டித்தது யார் அப்படின்னா ஷேர்ஷா சூரி தான். எக்ஸ்டெண்டட், நீட்டித்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரைட்டா? நீட்டித்து வைத்தது யார் அப்படின்னா அது வந்து ஷேர்ஷா சூரி தான். ஷேர்ஷா சூரி. அடுத்து ஷேர்ஷா சூரி வந்து ஒண்ணு கட்டுறாரு. என்ன அப்படின்னா புராணா கிலா அப்படின்ற ஒண்ணு கட்டுறாரு. சரியா? எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வந்து டெல்லியில வந்து என்ன கட்டுறாரு அப்படின்னா புராணா கிலா அப்படின்ற ஒண்ணு கட்டுறாரு. இது வந்து ஒரு கோட்டை தான். புராணா கிலா அப்படின்றது வந்து ஒரு கோட்டை. புராணா கிலா, இது வந்து ஹிந்தி வார்த்தை. இது ஆங்கிலத்துல வந்து புராணா அப்படின்னா புராணம், அதாவது ஓல்டு, பழையசு. கிலா அப்படின்னா கோட்டை, ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய கோட்டை. சரியா? புராணா கிலா எங்க கட்டுறாரு அப்படின்னா டெல்லி பகுதியில கட்டுறாரு, டெல்லியில. ரைட்டா? அடுத்து இவர் 1545 வந்து ஷேர்ஷா சூரி இறந்து போயிடுவார். சரியா? ஷேர்ஷா சூரி இறந்து போயிடுவார். இவர் இறந்ததுக்கு அப்புறம், சரியா, இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய கல்லறை, அதாவது ஷேர்ஷா சூரியனுடைய கல்லறை, டாம் கல்லறை எங்க இருக்குது அப்படின்னா வந்து சாசாராம்ல இருக்கு. ராம்ல இருக்கு. சாசாராம் எங்க இருக்குது அப்படின்னா பீகார். சாசாராம் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்குது. ரைட்டா? பீகார். அடுத்து ஷேர்ஷா சூரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாக்குறப்ப என்ன அப்படின்னா ஷேர்ஷா சூரி டைம் பீரியட்ல ஒரு புலவர் இருக்கிறார். சரியா? ஷேர்ஷா சூரியோட டைம் பீரியட்ல ஒரு பொயட். அந்த புலவரின் பெயர் என்ன அப்படின்னா மாலிக் முகமது ஜெயசி. மாலிக் முகமது ஜெயசி. ஷேர்ஷா சூரியனுடைய அவை புலவராக மாலிக் முகமது ஜெயசி இருக்கிறாரு. இவர் தான் ஒரு புக் எழுதுறாரு, ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு புத்தகம். யாருன்னா மாலிக் முகமது ஜெயசியால் எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் தான் என்னன்னா பத்மாவத் அப்படின்ற ஒரு புத்தகம். என்ன புத்தகம் பேர் அப்படின்னா பத்மாவத் அப்படின்ற புத்தகம். மாலிக் முகமது ஜெயசியின் ஆக்சுவலா வந்து அலாவுதீன் கில்ஜி டைம் பீரியட்ல வந்து அந்த பத்மாவதி சம்பவம் வந்து நடந்திருக்கும். ரைட்டா? ஆனா பத்மாவத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா மாலிக் முகமது ஜெயசி. அந்த மாலிக் முகமது ஜெயசி யாருடைய அவையில் இருந்த, யாருடைய டைம் பீரியட்ல இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாருன்னா ஷேர்ஷா சூரியனுடைய டைம் பீரியட்ல தான். ஓகே சார், ஓகே சார். அது அலாவுதீன் கில்ஜியோட அந்த சம்பவத்தை தான் வந்து இதுல இருக்கும் பத்மாவத் அப்படின்றது அதுதான். ராணி பத்மாவதியை சொல்றதுதான் பத்மாவத் அப்படின்ற கதை. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து மார்க்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க.
நம்மளுக்கு இன்னும் வந்து ஹுமாயூனுடைய பெண்டிங், அடுத்து அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்றது சின்ன சின்னதுதான். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சில போஸ்ட் முகல்ஸ் அப்படின்றது ஒரு 2-3 பாயிண்டோட நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு சிம்பிளா வந்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. மாடர்ன் ஹிஸ்டரி வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் போகாது. மாடர்ன் ஹிஸ்டரி கம்ப்ளீட்டா கதை தான், ரைட்டா? அதாவது ஒரு டைம் லைன் படி வரணும். இந்த வருஷம் இப்ப 1929 இது நடந்துச்சுன்னா அடுத்து 31 என்ன நடக்கும், அடுத்து 35 என்ன நடக்கும், அடுத்து 40 என்ன நடக்கும், 42 என்னாச்சு, இப்ப 42 ஜனவரி மாசம் என்னாச்சு, 1942 பிப்ரவரி மாசம் என்னாச்சு, டிசம்பர் மாசம் என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு டைம் லைன்லயே வந்து கடைசியா 1947 சுதந்திரத்தோட நம்ம முடிப்போம். சரியா? சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அது எனக்கு வந்து இருங்க, நான் லைவ் வரேன், எனக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் கேள்வி. சார் போட்டோ எடுத்துக்கிறீங்க சார், ஸ்கிரீன்ஷாட் காட்டுறீங்க. சொல்லுங்க, என்ன கேட்டீங்க சார்? இப்போ ஒரு கடைசி சாப்டர் எழுதிங்க, அது மட்டும் போட்டோ எடுத்துக்கிறீங்க. இல்ல நான் இந்த இன்னும் கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு குரூப்லயே எல்லா பிடிஎஃப்பும் வந்துடும். நான் இப்ப எடுத்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு குரூப்ல உடனே வந்துடும். சரிங்க. சரி, என்ன யார் சௌந்தர்யாவா? என்னைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, யாரு? பிராங்க்லின் கேளுங்க சார். சொல்லுங்க சார், இந்த இது ஜிடி ரோடு வந்து எதுல இருந்து எது வரைக்கும் சார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா ஜிடி ரோடு வந்து அவர் வந்து நிறைய இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாரு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச், அதாவது இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச். நம்ம உள்ள போனோம்னா அது எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்துச்சு, ரைட்டா? பட் ஆனால் எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டது வந்து ஜிடி ரோட எக்ஸ்டென்ஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா ஆன்சர் ஷேர்ஷா சூரி, அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யார்? சௌந்தர்யாவா? யார் பேரு எனக்கு ஃபுல்லா தெரியல. சிறில் எழுங்களேன் சார். அது ஜிபி ரோட இப்போ உருவாக்கியவர் யாருங்க சார்? ஆக்சுவலா வந்து அது ஏன்ஷியன் டைம்லயே அந்த சில்க் ரோடு அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த டைம்லயே வந்து பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய ஆரிஜின், அதனுடைய என்ன சொல்றது, ஒரு தொடக்கம் அப்படின்றது அப்ப இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், ரைட்டா? ஸோ அது வந்து அப்பப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டு. இப்போ நம்ம வந்து குதுப் மினார் பார்க்குறோம்ல, குதுப் மினாருக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டது யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக்கை பார்க்குறோம். திருப்பி அந்த குதுபுதீன் ஐபக் வந்து கட்டி முடிச்சாரான்னு கேட்டால் கிடையாது. யார் கட்டி முடிச்சா? இல்துமிஷ். ஆனா இல்துமிஷ்னே ஒரு சில நேரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குதுப் மினார் டோட்டலா 5 மாடி 73 மீட்டர். ஆனா அதுல வந்து வெறுமனையா குதுபுதீன் ஐபக் 1 மாடி தான் கட்டியிருப்பார். மீதி இருக்க மேல இருக்க 3 மாடி கட்டினது யார் அப்படின்னா இல்துமிஷ். அப்ப 4 மாடி தான் ஆச்சு. ஆனா குதுப் மினாருக்கு எத்தனை மாடி? 5 மாடி. 5வது மாடி கட்டினது யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். நம்ம இப்ப பார்த்து தெரியுமா, முகமது பின் துக்ளக்குடைய கசின் அப்படின்ட்டு, சரியா? அண்ணன் மாதிரி இருக்கிறவரு ஃபிரோஸ் ஷா துக்ளக். அவன் ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் 5வது மாடியை கட்டியிருப்பார். அப்ப யார் கட்டி முடித்தாரு? இன்கேஸ் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஃபிரோஸ் ஷா துக்ளக் அண்ட் இல்துமிஷ்லாம் ஒரே ஆப்ஷன்ல இருக்கவே இருக்காது. எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு வந்து மெயினா ஜிடி ரோடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்தா நம்மளுக்கு மெயினான பர்சன் யார் அப்படின்னா அது யாருன்னா ஷேர்ஷா சூரி தான். ஏன்னா நல்லா ரெனோவேட் பண்ணி ஒரு பெரிதளவுல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாரு. இன்னொரு क्वेश्चन சார், ஜிபிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? கிராண்ட் ட்ரங்க். நான் அதுல எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், கிராண்ட் ட்ரங்க். ஜிடி அப்படின்றது கிராண்ட் ட்ரங்க் ரோடு. சார் அந்த போயட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க சார். எது லாஸ்ட்ல எடுத்தீங்க சார் போயட்? அது மாலிக் முகமது ஜெயசி. மாலிக் முகமது ஜெயசி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா பத்மாவத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். பத்மாவத் அது வந்து ராணி பத்மாவதியை பற்றி இருக்கும். சார், இந்த ஷேர்ஷா சூரி வந்து காயின்ஸ் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரா? ஆமா, ருப்பியா அப்படின்ற ஒரு காயின்ஸ் இருக்கும். அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள். அது வந்து நான் ஆல்ரெடி அந்த பிடிஎஃப் எம்சிக்யூஸ் இருக்கு தெரியுமா, அந்த எம்சிக்யூஸ்லயே வந்து அந்த காயின்ஸ் பத்தி இப்ப அவங்க கேட்டாங்க தெரியுமா, அது பேர் என்னது, அந்த புக்ஸ் மாலிக் முகமது ஜெயசி, அதுக்கு அடுத்து வந்து இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு, ஜிடி ரோடு, அது எல்லாத்தையும் பத்தியுமே அந்த பிடிஎஃப்ல வந்து எம்சிக்யூவாவே இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம ஏன்னா கிளாஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சுவலா இந்த நேரத்துல வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். ஆனா ஹிஸ்ட்ரி வந்து இந்த இதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இந்நேரம் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை முடிச்சிருக்கணும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த டைம் லைன் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்றது. ஏன்னா நான் டேரக்டா வந்து ஓகே பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அதோட முடிச்சிட்டேன் அப்படின்னா நடுவில் வந்து என்ன நடந்துச்சு முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லாமே போயிடும். ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் விட்டுருக்கேன். பட் ஆனால் அந்த விட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பிடிஎஃப்ல இருக்கா அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஆனா பிடிஎஃப்ல இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ.
சார் இந்த தைமூர் படையெடுப்புக்கு அப்புறம் வந்து கிசிர்கானை விட்டுட்டு போவாங்கல்ல சார், அதாவது அதை பாத்துக்கிற சொல்லி அவங்க வந்து என்னன்னா முல்தான் கவர்னர் சொல்லிட்டு, அது என்ன சார்? ஆக்சுவலா வந்து அவர் வந்து விட்டுட்டு போவார்ல, என்னவா விட்டுட்டு போவார்னா முல்தானுடைய ஆளுநரா தான் விட்டுட்டு போவாரு. முல்தான் எங்க இருக்குன்னா பஞ்சாப் பகுதி, சரியா? பஞ்சாப் பாகிஸ்தான் பகுதியில இருக்கிற முல்தானுடைய ஆளுநர். முல்தான் அப்படின்றது ஒரு இடம், அந்த இடத்தினுடைய ஆளுநரை தான் வந்து நியமிச்சுட்டு போவார். யார் அப்படின்னா டைமூர். திருப்பி டைமூர் அவருடைய இடத்துக்கு போயிடுவார். சோ முல்தானுடைய ஆளுநரா கொஞ்ச நாளைக்கு கிசிர்கான் இருக்கிறாரு. திருப்பி என்ன பண்றாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிசிர்கான் என்ன பண்றாரு, டெல்லியை, அதாவது திருப்பி டெல்லிக்கு போயிட்டு டெல்லியை கைப்பற்றி சயீது வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை உருவாக்கிடுறாரு. ஓகே சார். ஓகே சார் ஃபைனலா அந்த புராண கிலான்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார்? புராணா கிலா அப்படின்றது வந்து புராணம்னா புராணம்னா ஓல்டு, பழசு. கிலா அப்படின்றது கோட்டை, பழைய கோட்டை. எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. அதை வந்து கட்டியிருப்பார், புராணா கிலா. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, அவ்வளவுதானே. நம்ம இப்ப அதுக்கு அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சயின்ஸ் கிளாஸ் வந்து எப்படி போக போகுது அப்படின்றது வந்து நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். அந்த சயின்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஐடியா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நல்லதா இருக்கும். இன்கேஸ் அது உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே நான் கொண்டு போயிடுறேன், ரைட்டா? பட் ஆனால் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றது எனக்கு நான் நம்புறேன். ஓகே, அந்த மாதிரி நம்ம கிளாஸை கொண்டு போய் பார்ப்போம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை நான் உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப் அனுப்புறப்ப அது வந்து ரிவைஸ் பண்றதுக்கும் சரி, கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அது பெஸ்டா இருக்கும், பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சார் இந்த கிசிர்கான், முபரக் ஷா, முகமது ஷா இவங்கெல்லாம் வந்து கிசிர்கானோட டைனஸ்டியா சார்? திருப்பி சொல்லுங்க. கிசிர்கான். ஆமா 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 ஆமா, கிசிர்கான், முபரக் ஷா, முகமது ஷா, அதுக்கடுத்து ஆலம் ஷா எல்லாமே அடுத்தடுத்து வரவங்க சயீது வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். ஓகே சார். அப்ப வந்து சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் சார்? அப்ப முல்தான் சயீது வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்கிறப்ப ஆன்சர் கிசிர்கான். ஓகே. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார். Thank you, sir.